கேக்குதா எல்லாருக்கும்? எஸ் மேம். ஓகே. ஸோ ஆல்ரெடி வந்து ஆர்டிகல் 19 வரைக்கும் பார்த்தாச்சு. ஸோ அதோட யூடியூப் ஆக்சுவலி கான்ஸ்டியூஷன்ல அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ 19 வரைக்கும் உங்களுக்கு அப்லோட் பண்ணிடுவாங்க, இன்னைக்குள்ள அப்லோட் பண்ணிடுவாங்க. ஸோ புதுசாக வந்தவங்க, கிளாஸ்க்கு புதுசாக வந்தவங்க ப்ரீவியஸ் கிளாஸஸ் பார்க்கல அப்படின்னா நம்ம ஏர்லி மார்னிங்கோட யூடியூப் சேனல்ல இந்த கான்ஸ்டியூஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் இருக்கும், பிளேலிஸ்ட்ல பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ அதில் வந்து ப்ரீவியஸ் கிளாஸஸ்லாம் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ லாஸ்ட் 2 கிளாஸஸ் மட்டும் அப்லோட் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ இன்னைக்குள்ள அப்லோட் பண்ணிடுவாங்க. ஸோ நீங்க அந்த கிளாஸஸ் நீங்க அதில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சாரி. ஓகே. ஸோ இன்னைக்கு நம்ம வந்து என்ன ஆர்டிகல் பார்க்க போறோம்? எல்லாமே ஷெட்யூல் பார்த்துட்டு வந்துருக்கீங்களா? ஆர்டிகல் 20. சரி, ஓகே. நம்ம இந்த செஷன் பார்த்தோம்னா மோஸ்ட்லி கொஸ்டின்ஸ் கேட்கற மாட்டோம். உங்ககிட்ட நான் கொஸ்டின் கேட்கற மாட்டோம். சில செஷன் இந்த செஷன் அப்படிதான் இருக்கும். ஸோ நிறைய பேர் பதில் சொல்லுங்க. எனக்கு நேம் லிஸ்ட் வந்து காட்டுது. ஸோ அதனால அவங்க நேம் நான் கூப்பிட்டு வந்து நீங்க பதில் சொல்ற மாட்டோம் வச்சுக்காதீங்க. ஸோ எல்லாருமே அதுல உள்ள வந்து பேசுங்க. ரொம்ப நார்மலாவே இந்த கிளாஸ் வந்து நம்ம கொண்டு போகலாம். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஆர்டிகல் 20 பார்த்தோம்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படின்றது நம்ம கான்ஸ்டியூஷன்ல பார்ட் 3ல வந்து நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா? ஸோ அதுல ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு ஆர்டிகல் வந்து ஆர்டிகல் 20 அண்ட் 21. ஸோ இந்த ஆர்டிகல் 20 அண்ட் 21 வந்து எதை டீல் பண்ணுது அப்படின்னா பர்சனல் லிபர்ட்டி ஆஃப் த சிட்டிசன்ஸ் அண்ட் அதர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சிட்டிசன் அண்ட் அதர்ஸ் அப்படின்றது யாரெல்லாம் சொல்லுவாங்க அப்படின்னா இந்த ஆர்டிகல் 20 அண்ட் 21 பார்த்தோன்னா ஜென்ரலாவே சிட்டிசன்ஸ்க்கும் அப்ளை ஆகும், நான் சிட்டிசன்ஸ்க்கும் அப்ளை ஆகும். ஸோ நான் சிட்டிசன்ஸ் அப்படின்னு சொல்லும்போது வேற யாரெல்லாம் வருவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா கம்பெனிஸ் வரும், கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ் இருக்குல்ல அது வரும், அதே மட்டும் கோபார்ஷன்ஸ் சொல்லுவாங்கல்ல. ஸோ இவங்க எல்லாருக்குமே பார்த்தோம்னா இந்த ஆர்டிகல் 20 வந்து அப்ளை ஆகும். ஸோ இந்த ஆர்டிகல் 20 பர்டிகுலரா எதுக்கு அப்ளை ஆகும், யாருக்கு அப்ளை ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு அக்யூஸ்டுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்கக்கூடிய ஒரு ஆர்டிகல் தான் பார்த்தோம்னா ஆர்டிகல் 20. ஸோ ஒரு குற்றம் செய்த குற்றவாளிக்கு கூட வந்து ஒரு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருக்குதா அப்படின்னு பார்க்கும்போது ஆர்டிகல் 20ல பார்த்தோம்னா அதுக்கான ரைட்ஸ் வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ஆர்டிகல் வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ ஓகே, இப்போ வந்து நம்ம ஒரு லா வந்து கொண்டு வரோம் அப்படின்னா, ஒரு சட்டத்தை வந்து நம்ம கொண்டு வரோம் அப்படின்னா இந்த சட்டத்தை கொண்டு வரதுக்கான அதிகாரம் யார்கிட்ட இருக்குது? சென்ட்ரல் கவர்மெண்ட், பார்லிமெண்ட்டுக்கு இருக்கு. லெஜிஸ்லேட்டிவ், பார்லிமெண்ட். ஓகே, லெஜிஸ்லேட்டிவ், பார்லிமெண்ட். இப்போ லெஜிஸ்லேட்டிவ்க்கு வந்து ஒரு சட்டம் இயற்றுவதற்கான அதிகாரம் வந்து இருக்கு அப்படின்னு சொல்றோம். ஸோ லெஜிஸ்லேட்டிவ் என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு சட்டத்தை இயற்றுவதற்கான அதிகாரம் இருக்கும் பொழுது எந்த மாதிரியான சட்டங்கள் கொண்டு வரும்னா ப்ராஸ்பெக்டிவ் அண்ட் ரெட்ராஸ்பெக்டிவ் இந்த 2 அடிப்படையில் தான் என்ன பண்ணும் ஒரு சட்டத்தை வந்து கொண்டு வரும். இந்த ப்ராஸ்பெக்டிவ்ல ரெட்ராஸ்பெக்டிவ் பொறுத்த வரைக்கும் எதுக்காக கொண்டு வரும் அப்படின்னா வெல்ஃபேர் ஆஃப் த ஸ்டேட். ஓகே, வெல்ஃபேர் ஆஃப் த ஸ்டேட். ஸோ நாட்டோட நலனுக்காக ஒரு சட்டத்தை ப்ராஸ்பெக்டிவாகவும் கொண்டு வரலாம், ரெட்ராஸ்பெக்டிவாகவும் கொண்டு வரலாம். ஸோ இதுதான் வந்து லெஜிஸ்லேட்டிவோட பவர். அதுதான் இந்த பேசிஸ்ல தான் ஒரு லா வந்து கொண்டு வருவாங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து ப்ராஸ்பெக்டிவா ஒரு லாவை கொண்டு வரலாம்னு சொல்லிட்டாங்க, ரெட்ராஸ்பெக்டிவா ஒரு லாவும் கொண்டு வரலாம்னு சொல்லிட்டாங்க. ப்ராஸ்பெக்டிவ்னா என்னது, ரெட்ராஸ்பெக்டிவ்னா என்னது? ப்ராஸ்பெக்டிவ் அப்படின்னா ஒரு ஆக்ட் பாஸ் பண்ணதுக்கு அப்புறம் அது எஃபெக்ட்ல இருக்கும். ரெட்ராஸ்பெக்டிவ் அப்படின்னா அது அந்த ஆக்டுக்கு முந்தின ஒரு காலங்கள்ல இருந்து அதுக்கு அப்போ அவங்க அஃபென்ஸ் பண்ணியிருந்தாலோ இல்லை என்ன பண்ணியிருந்தாலோ அதுக்கும் அந்த ஆக்ட் வந்து அப்ளை ஆகும். ஸோ அதுக்கு பிந்தின காலங்கள்ல இருந்து அதோடைய எஃபெக்ட்னஸ் வந்து வரும். ஓகே, இப்போ வந்து ப்ராஸ்பெக்டிவ் வந்து ரெட்ராஸ்பெக்டிவ் அப்படின்னா வந்து இப்போ கேலப் வந்து ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தாரு. ஓகே, இப்போ ப்ராஸ்பெக்டிவ் அண்ட் ரெட்ராஸ்பெக்டிவ் பத்தி வேற யாருக்கு எனி டவுட்ஸ் இருக்குதா? இப்போ ஒரு சட்டம் வந்து கொண்டு வராங்க, ஃபார் எக்ஸாம்பிள் 2024ல ஒரு சட்டம் வந்து கொண்டு வராங்க. நம்ம ஒரு ஃபன்னியான ஒரு சட்டமாவே நம்ம எடுத்துக்கோமே. இப்போ எப்படி சொல்றது, இப்போ ஒரு 10 மணிக்கு மேல நம்ம யாரெல்லாம் தூங்காம ஃபோன் யூஸ் பண்றாங்களோ ஸோ அவங்களுக்குலாம் வந்து 2024ல ஒரு பில் பாஸ் பண்ணி ஒரு
ஒரு ஆக்டா கொண்டு வராங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு பெனால்ட்டி ஒரு 5,000 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெனால்ட்டி கொண்டு வராங்கன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? 2024 கொண்டு வராங்க. அதுல வந்து என்ன சொல்றாங்கன்னா, இந்த சட்டம் இந்த 2024 செப்டம்பர் 2ல இருந்து வந்து இது அப்ளிகபிள், அதாவது இப்போதான் என்ஃபோர்ஸ் ஆகும், இந்த டேட்ல இருந்தா இது வந்து நடைமுறைக்கு வரும் அப்படின்னு அதுல மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த சட்டம் வந்து ப்ராஸ்பெக்டிவ் லாவா இருக்கும். இன்கேஸ் இந்த 2024 கொண்டு வரப்பட்ட இந்த சட்டம் இது 2023 சோ டேட், ஃபார் எக்ஸாம்பிள் நவம்பர் 12ல இருந்தே இது வந்து அமலில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா அந்த சட்டம் ரெட்ராஸ்பெக்டிவா செயல்படும். ஸோ ஒரு சட்டம் ஃபார்வர்டா கொண்டு போறதுக்கும் ஒரு சட்டம் பின்னாடில இருந்து அதோட அப்ளிகேஷன் இருக்கும் அப்படின்னு சொல்றதுதான் வந்து இது ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம். ஸோ இந்த ரெட்ராஸ்பெக்டிவ் ப்ராஸ்பெக்டிவ் பத்தி நம்ம ஏன் இந்த ஆர்டிகல் 20 கூட பேசணும் அப்படின்னா, இப்போ அக்யூஸ்டுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்கக்கூடிய ஒரு ஆர்டிகல் தான் இந்த ஆர்டிகல் சொல்லிட்டோம். அப்ப ப்ரொடெக்ஷன் கொடுக்கக்கூடிய ஒரு ஆர்டிகல் அப்படின்னு பார்க்கும்போது அக்யூஸ்டுக்கு என்ன பண்ணுவாங்க, பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க. ஸோ அது ஒரு லாவை பேஸ் பண்ணி தான் பனிஷ்மெண்ட் கொடுக்குறாங்க. ஸோ அந்த லா வந்து நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம், லெஜிஸ்லேட்டிவ் என்ன பண்ணும், ப்ராஸ்பெக்டிவாவும் சட்டத்தை கொண்டு வரும், ரெட்ராஸ்பெக்டிவாவும் கொண்டு வரும் அப்படின்னு சொல்லிட்டோம். அப்போ இந்த அக்யூஸ்டுக்கு வந்து கொடுக்கக்கூடிய அந்த பனிஷ்மெண்ட் அப்படின்றது வந்து எந்த லாக்கு மட்டும் இது அப்ளை ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா ரெட்ராஸ்பெக்டிவ் லாக்கு மட்டும்தான். அதாவது ரெட்ராஸ்பெக்டிவ் லா பேஸ் பண்ணி ஒரு அக்யூஸ்டுக்கு நீங்க கொண்டு வந்தீங்க அப்படின்னா அங்கே நான் வந்து வயலேட் பண்ணும், அங்க வந்து ஆர்டிகல் 20 வந்து ரோல் பண்ணும், அதோட வேலை வந்து அங்கேதான் இருக்கும். ஸோ அந்த இடத்துல அதை பார் பண்ணும் அப்படின்றதான் வந்து இந்த ஆர்டிகல் 20 வந்து சொல்லியிருப்பாங்க. இப்ப நம்ம ஆர்டிகல் 20 இருந்து ஃபர்ஸ்ட் வரிசையா பார்க்கலாம். ஸோ யாராவது வாசிக்கிறீங்களா? ஆர்டிகல் 20 ஃபர்ஸ்ட் சப் ஆர்டிகல் யார் படிக்கிறீங்களா? படிங்க. Article 20, protection in respect of conviction for offences. Sub-article 1, no person shall be convicted of any offence except for violation of a law in force at the time of the commission of the act charged as an offence, nor be subjected to... Okay. First, okay, but no person shall be convicted of any offence except for violation of law. இதுல வந்து இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் சப் ஆர்டிகல் பார்த்தோம்னா ரெண்டு கான்செப்ட் ரெண்டு பார்ட்டா பிரிக்கலாம். ஒண்ணு வந்து எது வரைக்கும் பிரிக்கலாம்னா, இந்த ஆக்ட் சார்ஜ்ட் அஸ் அன் அஃபென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமா கொடுத்துருப்பாங்க பாத்தீங்களா. ஸோ அதை ஒரு பார்ட்டாவும், செகண்ட் நாட் பி சப்ஜெக்ட் டு பெனால்டி கிரேட்டர் தென் விச் மைட் ஹேவ் பீன் இன்ஃபிளிக்டட் அப்படின்னு ஒரு பாயிண்ட் ஆரம்பிச்சு பாத்தீங்கன்னா அது ரெண்டாவது பார்ட்டா நம்ம பிரிச்சுக்கலாம். அப்போ இதுக்குள்ள பார்த்தோம்னா ரெண்டு கான்செப்ட் வந்து சொல்லியிருப்பாங்க இந்த ஃபர்ஸ்ட் ஆர்டிகல்ல. ஸோ ஃபர்ஸ்ட் ஆர்டிகல்ல என்ன சொல்லியிருக்காங்க, இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, இப்போ ஒரு பர்சன் வந்து இருக்காங்க, இப்போ ஏன்னு ஒரு பர்சன் இருக்காங்க. ஸோ அந்த பர்சன் வந்து ஒரு குற்றத்துக்காக கன்விக்ஷன் பண்ணணும். இப்போ என்ன சொல்றது, இப்போ நான் இந்த தூக்கம்ன்ற ஒரு கான்செப்டை நம்ம எடுத்தோம் அப்படின்னா, இப்போ 2024 ஒரு அஃபென்ஸ் வந்து இந்த அஃபென்ஸ் வந்து 2024 வந்து ஒரு அஃபென்ஸ் சொல்லிட்டாங்க. என்னது, நம்ம வந்து ஒரு 10 மணி மேலே முடிச்சுட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு பெனால்ட்டி வந்து 5,000, இல்லைன்னா உங்களுக்கு வந்து 6 மாசம் இம்ப்ரிசன்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ 2023 பார்த்தோம்னா அது வந்து அஃபென்ஸாவே இல்லை, அது ஒரு அஃபென்ஸாவே கொண்டு வரவும் இல்லை. இப்போ ஒரு பர்சனை நீங்க வந்து கன்விக்ஷன் பண்றீங்க அப்படின்னா அந்த டைம்ல அது வந்து ஒரு அஃபென்ஸா இருந்திருக்கும். ஓகேவா? அவன் வந்து ஒரு தப்பு பண்ணிருக்கான் அப்படின்னா அவன் அந்த தப்பு பண்ணா அப்படின்னு சொல்றான் பாத்தீங்களா, அந்த டைம்ல அது ஒரு அஃபென்ஸ் அப்படின்னு ஏதாவது ஒரு சட்டத்துல சொல்லியிருந்தா மட்டும்தான் நீங்க வந்து அவனை வந்து கண்டிக்க முடியும். இன்கேஸ் வந்து ஒரு நிமிஷம், சாரி. ஸோ ஒரு பர்சனை வந்து நம்ம கன்விக்ஷன் பண்றோம் அப்படின்னா அவன் அந்த அஃபென்ஸ் பண்ணக்கூடிய அந்த டைம்ல அது ஒரு பனிஷ்மெண்டா இருந்தா மட்டும்தான் அவங்களுக்கு அந்த பனிஷ்மெண்ட் நம்ம கொடுக்க முடியும். இன்கேஸ் அந்த டைம்ல ஒரு அஃபென்ஸா இல்லை, இன்கேஸ் ப்ரீவியஸா ஒரு சட்டம் கொண்டு வராங்க, அந்த டைம்ல இந்த குற்றங்கள் பண்ணதுக்காக வந்து இதுல வந்து ஒரு அஃபென்ஸ் வந்து இது மேட் அவுட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க போது அது ரெட்ராஸ்பெக்டிவா அந்த பர்சன் வந்து பனிஷ்மெண்ட் பண்ண முடியாது அப்படின்றதான் வந்து இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்ல சொல்லியிருப்பாங்க. ஸோ ஒரு பர்சனை வந்து நீங்க பனிஷ்மெண்ட் பண்றீங்க, எக்ஸாம்பிள் தெஃப்ட் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து எக்ஸாம்பிள் சொல்றேன். தெஃப்ட்ன்ற ஒரு கான்செப்ட் பார்த்தோம் அப்படின்னா, தெஃப்ட் பண்ணோம் அப்படின்னா நீங்க வந்து உங்களுக்கு திருட்டுக்கு ஒரு 2 வருஷம் 3 வருஷம் பனிஷ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஐபிசில வந்து அதுக்கான ப்ரொவிஷன்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. இன்கேஸ் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்து தெஃப்ட் பண்ணா வந்து இதுக்கு இவ்வளவு பனிஷ்மெண்ட் அப்படின்ற மட்டும் எந்த ஒரு லாவுமே இல்லவே இல்லை. ஸோ அன்னைக்கு அது வந்து பனிஷ்மெண்ட்டும் இல்லை, அன்னைக்கு அதை நீங்க பண்ணீங்கன்னா குற்றம் சொல்லிட்டு எந்த லாலையும் மென்ஷன் பண்ணல.
பட் இன்னைக்கு வந்து ஒரு சட்டம் கொண்டு வந்துட்டாங்க, நீங்க தப்புன்னு பண்ணீங்கன்னா அதுக்கு நீங்க பனிஷ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்ற ஒரு காரணத்துக்காக அவங்கள நம்ம ரெட்ராஸ்பெக்டிவா அதாவது பின்னோக்கி நீ அந்த வருஷத்துல நீ பண்ணல, சனா நான் உனக்கு இந்த வருஷத்துல வந்து ஐபிசில வந்து உனக்கு இவ்வளவு பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்காங்க, ஆனா நான் வந்து உன்னை தண்டிப்பேன், உனக்கு 3 வருஷம் வந்து பனிஷ்மெண்ட் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெட்ராஸ்பெக்டிவா வந்து ஒரு பர்சன் வந்து பனிஷ்மெண்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ரெட்ராஸ்பெக்டிவா ஏன் பயன்படுத்த முடியாது அப்படின்னா, ரெட்ராஸ்பெக்டிவ் எஃபெக்டை பொறுத்த வரைக்கும் கிரிமினல் லாவை பொறுத்த வரைக்கும் நம்ம அதை வந்து பின்னோக்கி நம்ம அதை பயன்படுத்த முடியாது. ரெட்ராஸ்பெக்டிவா பயன்படுத்தி ஒரு பர்சனை தண்டிக்க முடியாது. அவன் அன்னைக்கு அதை அஃபென்ஸ் பண்ணியிருந்தானா அன்னைக்கு ஏதாவது சட்டத்துல அஃபென்ஸ் சொல்லியிருந்தா நம்ம பண்ண முடியும். அது 2 வருஷத்துக்கு அப்புறம் இன்னைக்கு வந்து அதை அஃபென்ஸ் சொல்லியிருக்காங்க, ஆனா நீ அன்னைக்கு 1997 நீ இந்த பனிஷ்மெண்ட் பண்ணல அப்படின்ட்டு நம்ம அவனை பனிஷ்மெண்ட் பண்ண முடியாது. சோ கிரிமினல் லாவை பொறுத்த வரைக்கும் ரெட்ராஸ்பெக்டிவா ஒரு பர்சனை பனிஷ்மெண்ட் பண்ண முடியாது அப்படின்றதான் இந்த இதுல சொல்லியிருப்பாங்க. சரி, ஓகே, நெக்ஸ்ட் பாயிண்ட் படிக்கிறீங்களா? Nor be subjected to a penalty greater than that which might have been inflicted. ஓகே, அப்படி வந்து ஒருவேளை நம்ம பனிஷ்மெண்ட் பண்றோம், இப்ப நம்ம சொன்ன அதே கான்செப்ட்ல ஒரு பர்சனை நீங்க பனிஷ்மெண்ட் பண்றீங்க அப்படின்னா அந்த டைம்ல அந்த பர்சனுக்கு என்ன பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்கோ அதுதான் நம்ம வந்து கொடுக்கணும். நீங்க வந்து ஒரு 2 வருஷத்துக்கு அப்புறம் இதே ஒரு கான்செப்ட்ல ஒரு தெஃப்ட்டுக்கு போன வருஷம் 2 வருஷம்னு சொல்லி இருந்துச்சு, ஆஃப்டர் ஒரு 2 வருஷத்துக்கு அப்புறமாட்டி ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்து தெஃப்ட்டை வந்து லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு மாத்திட்டாங்க, இல்லைன்னா வந்து பெனால்ட்டியோட ஃபைன் வந்து 50,000 இருந்து 5,000 சொல்லிட்டு மாத்திட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அந்த அமௌண்ட்டையோ இல்ல அந்த இம்ப்ரெசன்மெண்ட்டையோ என்ன பண்ண முடியாது, அந்த பர்டிகுலர் அக்யூஸ்டுக்கு நம்ம இம்போஸ் பண்ண முடியாது. சோ பனிஷ்மெண்ட் ஆல்சோ பெனால்ட்டி ஆல்சோ நம்ம ரெட்ராஸ்பெக்டிவா நம்ம பயன்படுத்த முடியாது. அதே மட்டும் ஒரு அஃபென்ஸே என்ன பண்ண முடியாது, ரெட்ராஸ்பெக்டிவா பயன்படுத்துறது அதுல சொல்லியிருக்காங்க. சோ இதுல 2 கான்செப்ட் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் விஷயம், நீங்க ஒரு அஃபென்ஸ் பண்ணிருக்கீங்கன்னா அந்த டைம்ல அது அஃபென்ஸ் அப்படின்னு கன்சிடர் பண்ணியிருந்தா மட்டும்தான் நம்ம வந்து உங்களுக்கு அந்த குற்றம் வந்து உங்க மேல மேல் அவுட் ஆகும். ஒரு 2 வருஷத்துக்கு அப்புறம் அதே அஃபென்ஸ் குற்றம்னு சொல்றாங்க, நீங்க வந்து ரெட்ராஸ்பெக்டிவா முன்னோக்குத்தன்மை சம்திங் தமிழ்ல சொல்லுவாங்க. சோ அந்த வகையில நம்ம அன்னைக்கு பண்ண தப்புக்காக இன்னைக்கு அவங்களுக்கு குற்றவாளியா சுமத்த முடியாது. அதே மட்டும் நீங்க உங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டாங்க, கொடுத்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு தெஃப்ட்ல வந்து நீங்க என்ன பனிஷ்மெண்ட்டுக்கா அவங்க மேல சார்ஜ் ஃபைல் ஆகி ட்ரையல் ப்ரொசீடிங்ஸ் நடந்துட்டு இருக்கோ அதுதான் மேட் அவுட் ஆகுமே தவிர, இப்போ ஒரு ப்ரொசீடிங்ஸ் நடந்துட்டு இருக்குது தெஃப்ட்டுக்கு வந்து ஒரு 3 வருஷம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து இப்போ 2023 தெஃப்ட்டுக்கு 3 வருஷம் சொல்லிட்டு ஒரு நம்ம மேல சார்ஜ் ஃபைல் ஆகி இப்ப கேஸ் நடந்துட்டு இருக்கு. இந்த டியூரிங் த பீரியட்ல இப்ப 2024 என்ன பண்றாங்க, போன மாசம் ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்து இனிமே தெஃப்ட் பண்றவங்களுக்கு லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு கொண்டு வந்துட்டாங்க. இப்ப கேஸ் வந்து ட்ரையல் இருந்துட்டு இருக்கு. இப்ப வந்து கன்விக்ஷன் கொடுக்கும்போது அவங்களுக்கு வந்து கன்விக்ஷன் கொடுக்க போறாங்க, அவ வந்து குற்றவாளி அப்படின்னு சொல்லிட்டு நிரூபணம் ஆயிடுச்சு. ஸோ அப்ப கன்விக்ஷன் கொடுக்கும்போது நீங்க வந்து தெஃப்ட்டுக்கு வந்து பண்ணிருக்கீங்க. ஸோ தெஃப்ட்டுக்கான பனிஷ்மெண்ட் வந்து இப்போ 2024 லைஃப் வந்து அமெண்ட்மெண்ட் பண்ணிட்டதுனால உங்களுக்கு வந்து லைஃப் தான் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி நம்ம பண்ண முடியாது அப்படின்றாங்க. ஸோ அதை வந்து பார் பண்ணக்கூடியதான் இந்த ஆர்டிகிள் 20. ஸோ இந்த ஆர்டிகிள் 20லயே வந்து அஃபென்ஸுக்கும் சரி பனிஷ்மெண்ட்டுக்கும் சரி ரெட்ரோஸ்பெக்டிவா நம்ம அதை பயன்படுத்த முடியாது அப்படின்றத இந்த கேஸ்ல சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு இதுல எதுவும் டவுட்ஸ் இருக்குதா? சரி, ஓகே. ஸோ இந்த கான்செப்டை சொல்லக்கூடிய ஒரு பிரின்சிபல் தான் என்னன்னா எக்ஸ்போஸ் ஃபேக்டோலா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் இந்த கான்செப்டை சொல்லக்கூடியதான் என்ன அப்படின்னா இந்த எக்ஸ்போஸ்ட் ஃபேக்டோலா அப்படின்றது. ஸோ இதுதான் வந்து ஒரு சட்டத்தை ரெட்ராஸ்பெக்டிவா நம்ம வந்து பயன்படுத்த முடியாது, அது அஃபென்ஸா இருக்கட்டும் இல்லை ஒரு பனிஷ்மெண்டா இருக்கட்டும், ரெட்ராஸ்பெக்டிவா பயன்படுத்த முடியாது அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லக்கூடியதான் அந்த எக்ஸ்போஸ் ஃபேக்டோலா. ஸோ இந்த எக்ஸ்போஸ் ஃபேக்டோலா எதுக்கு வரும் அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் ஆர்டிகல் 1 இருக்கு பாத்தீங்களா, சப் ஆர்டிகல் 1 இருக்குல்ல, ஸோ இதை வந்து சொல்லக்கூடியதான் வந்து இந்த பிரின்சிபல் பார்த்தோம்னா இதை பேஸ் பண்ணி தான் இருக்குது. இப்போ வந்து ஒரு கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு வைக்கிறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஒரு பர்சன் வந்து ஒரு இப்போ 2024 வந்து ஒரு 23 வந்து ஒரு அஃபென்ஸ் வந்து பண்ணிட்டான். அஃபென்ஸ் பண்ணதுக்காக அவனுக்கு வந்து ஒரு 3 வருஷம் ஜெயில் தண்டனை அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆஃப்டர் 24 இந்த வருஷத்துல என்ன பண்ணிருக்காங்கன்னா அந்த பனிஷ்மெண்ட் வந்து கம்மி பண்ணிருக்காங்க, கூட பண்ணல கம்மி பண்ணிருக்காங்க. ஸோ இந்த டைம்ல வந்து இந்த இப்ப நான் சொன்ன கான்செப்ட் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன், ஆர்டிகல் 20 சப் ஆர்டிகல் 1 பொறுத்த வரைக்கும் எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிட்டேன், இந்த டைம்ல அந்த ஆர்டிகல் 20 இன்வோக் ஆகுமா ஆகாதா? கொஸ்டின்ஸ் புரியுதா?
மேடம் திரும்பி ஒரு டைம் கேளுங்க. 2024ல ஒரு பர்சன் ஒரு அஃபென்ஸ் பண்ணிட்டாரு. அவருக்கு ஒரு 4 வருஷம் 3 வருஷம் பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டாங்க. பனிஷ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. அந்த அஃபென்ஸுக்கு 3 வருஷம் பனிஷ்மெண்ட். இப்போ 2024ல என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அந்த பனிஷ்மெண்ட்டை கம்மி பண்ணியிருக்காங்க. கம்மினா எப்படி ஒரு 3 வருஷத்துல இருந்து ஒரு 2 வருஷம் இல்லாட்டி 1 வருஷம் சொல்லிட்டு கம்மி பண்ணிட்டாங்க. ஓகேவா? இப்போ அந்த ஆர்டிகல் 20 இன்வோக் பண்ண முடியுமா? அஃபென்ஸ் நடந்த இதுல வந்து என்ன அஃபென்ஸோ அதுதானே அதுக்கு மேலட் ஆகும். பனிஷ்மெண்ட் தானே மேலட் ஆகும். ஓகே ஓகே. வேற யாரும் அன்மியூட் பண்ணி சொல்லுங்க. நோ மேம். ஓகே, வேற யாராச்சும்? அன்மியூட் பண்ணி பேசலாமா எல்லாரும்? மேம் பனிஷ்மெண்ட் அதிகமாகவும் கொடுக்க முடியாது, கம்மியாகவும் கொடுக்க முடியாதுங்க. ஏன்னா அந்த டைம் பீரியட்ல அவங்க என்ன அஃபென்ஸ் பண்ணாங்களோ அதுக்கான பனிஷ்மெண்ட் தான் ஆல்ரெடி அவங்களுக்கு வரும். ஏன்னா கிரிமினல் கேஸை பொறுத்த வரைக்கும் நீங்க சொன்ன மாதிரி எக்ஸ்போஸ் ஃபேக்டோ லா, அது ரெட்ரோஸ்பெக்டிவ் கிடையாது. ஓகே. ஆர்டிகல் 20 அப்ளை ஆகாது மேம் இதுல. சொல்லுங்க. இது அக்யூஸ்டுக்கு வந்து பிரிஜுடைஸ் ஆனாதான் மேம் வந்து ஆர்டிகல் 20 அப்ளை ஆகும். இதுல பிரிஜுடைஸே ஆகலைல, சோ அப்ளை ஆகாது மேம். சொல்லுங்க கேலப். மேம் அது நான் ஒரு ஜட்ஜ்மெண்ட் படித்தேன், பட் அது நேம் சைட்டேஷன் ஞாபகம் இல்லை. பட் அந்த ஜட்ஜ்மெண்ட்ல நான் படிச்சது என்னன்னா லோவர் பனிஷ்மெண்ட் ப்ரீவியஸ்லி இந்த அஃபென்ஸுக்கு இப்போ பனிஷ்மெண்ட் கம்மி பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அந்த லோவர் பனிஷ்மெண்ட் வந்து ரெட்ராஸ்பெக்டிவா வரும் அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் வந்து அதில் சொல்லியிருந்தாங்க. ஸோ என்னோட ஆன்சர் வந்து அது கெஸ் தான். அக்யூஸ்ட் அதை வந்து கிளைம் பண்ணலாம் அந்த ரெட்ராஸ்பெக்டிவ்லி. சரி, ஓகே. ஸோ ஒரு லேண்ட்மார்க் கேஸ்ல தான். ஸோ ஆர்டிகல் 20 அப்படின்னாலே நமக்கு ஒரு லேண்ட்மார்க் கேஸ்ல வந்து தான் இந்த ரத்தன்லால் விசஸ் யூனியன் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேஸ். ஸோ இந்த கேஸ்ல என்ன அப்படின்னா வந்து ஒரு எக்ஸப்ஷன் மட்டும் சொல்லியிருப்பாங்க. என்ன எக்ஸப்ஷன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம ஜென்ரலா இதுல சொல்லிட்டோம் ரெட்ராஸ்பெக்டிவாக வந்து, அதாவது ஒரு சட்டம் வந்து அன்னைக்கு அஃபென்ஸ்னா அதை தான் எடுத்துக்கணும், அதுக்கப்புறம் நீங்க வந்து அமெண்ட்மெண்ட் பண்ணிட்டீங்க இல்ல அதுக்கப்புறம் வந்து அஃபென்ஸ் அப்படின்னா அதை எடுத்துக்க முடியாது அப்படின்னு நீங்க சொல்லிட்டீங்க. ஸோ இது வந்து மேட் ஆகாது, இது எக்ஸ்போஸ் ஃபேக்டோ லா அப்படின்னு சொல்லிட்டீங்க. ஆனா ஒரு அக்யூஸ்டோட பெனிஃபிஷியரி வந்து, அதாவது ஒரு அக்யூஸ்டோட பெனிஃபிஷியலுக்கு பொறுத்த வரைக்கும் அதை நம்ம பார்க்கும்போது ரெட்ராஸ்பெக்டிவா வந்து இருந்தாலுமே வந்து இதை வந்து நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அந்த கேஸோட ஃபேக்ட் சொன்னாலே உங்களுக்கு புரியும். என்னன்னா 1959ல பார்த்தோம்னா ரத்தன்லால் அப்படின்ட்டு ஒரு பர்சன், அவனுக்கு வந்து ஒரு 16 வயசு இருக்கும். அந்த 16 வயசோட இருக்கக்கூடிய அந்த பர்சன் என்ன பண்றான்னா ஒரு 6 வயது இருக்கக்கூடிய ஒரு குழந்தைய வந்து செக்ஷுவல் அசால்ட் வந்து பண்ணிட்டான். ஸோ இப்போ அந்த கிரைம் நடந்த இயர் பார்த்தோம் அப்படின்னா 1959, 1957 வந்து இந்த கிரைம் நடந்துச்சு. ஸோ ஆஃப்டர் 1958ல ஒரு ஆக்ட் கொண்டு வராங்க. என்ன ஆக்ட் அப்படின்னா ப்ரொபேஷன் அஃபெண்டர் ஆக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆக்ட் கொண்டு வராங்க. ஸோ அந்த ஆக்ட்ல வந்து என்ன சொல்லியிருக்காங்க, என்ன ஒரு என்ன ப்ரொவிஷன்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இப்ப ஏதாவது ஒரு பர்சன்ஸ் வந்து ஒரு 21 வயது கீழே வந்து ஒரு பர்சன் அஃபென்ஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து அந்த சோஷியல் ரிலேட்டடான ஒர்க்ஸ் இருக்கும்ல, ஸோ அந்த மட்டும் ஒர்க்ஸ் கொடுக்கணும். ஒரு சிறுவர் சீர்திருத்த பள்ளியில வந்து அவங்களுக்கு வந்து கொடுக்கணுமே தவிர இந்த அஃபென்ஸ் பண்ணிருக்கக்கூடிய அந்த மட்டும் பர்சன்ஸ் கூட நம்ம போடும்போது அவங்களுக்கு திருந்தக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்து கிடைக்காது. ஸோ இங்க வந்து அக்யூஸ்டோட பெனிஃபிட் வந்து நம்ம பார்க்கணும். அதனால இந்த ஒரு வழக்கை பொறுத்த வரைக்கும் 1957ல வந்து ரத்தன்லால் வந்து பண்ண அஃபென்ஸுக்கு வந்து 1 வருஷம் அப்படின்னு பனிஷ்மெண்ட் சொல்லியிருப்பாங்க. 1958ல கொண்டு வந்து அந்த ப்ரொபேஷன் ஆஃப் அஃபெண்டர் ஆக்ட்ல பார்த்தோம் அப்படின்னா அந்த பனிஷ்மெண்ட் கம்மி பண்ணி அவங்களை இது மட்டும் ஒரு திருந்தத்துக்கான ஒரு சான்சஸ் கொடுக்கணும் அப்படின்ற மட்டும் ஒரு ப்ரொவிஷன்ஸ் கொண்டு வருவாங்க. ஸோ ரத்தன்லால் வந்து இது மட்டும் ஒரு பெட்டிஷன்ஸ் வந்து ஹைகோர்ட்ல ஃபைல் பண்ணிருக்கோம். ஸோ ஹைகோர்ட்ல இருந்து டிஸ்மிஸ் ஆகி வந்து சுப்ரீம் கோர்ட் இருக்கும். ஸோ சுப்ரீம் கோர்ட்ல தான் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா இட் இஸ் ஏ பெனிஃபிஷியல் ஃபார் த அக்யூஸ்ட். ஸோ பெனிஃபிஷியல், அதாவது அக்யூஸ்டோட பெனிஃபிஷியலுக்காக இருந்துச்சு அப்படின்னா இது வந்து அலோவ் பண்ணிக்கலாம், இது ஏற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த இடத்துல எனக்கு ஆர்டிகல் 20 வந்து வயலேட் ஆகுது அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது வந்து ரத்தன்லால் விசஸ் யூனியன் ஆஃப் இந்தியா அப்படின்னு கேஸ்ல சொல்லியிருப்பாங்க. ரத்தன்லால் விசஸ் யூனியன் ஆஃப் இந்தியா கேஸ்ல மட்டும் இல்லாம நிறைய கேஸ்ல வந்து இந்த விஷயத்த வந்து டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க.
வேற என்னென்ன கேஸ் எல்லாம் சொல்லியிருப்பாங்க அப்படின்னா முருராம் மிசஸ் யூனியன் ஆஃப் இந்தியா சம்திங் அந்த கேஸ் எல்லாம் சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் திரிலோக் சாந்த் ஸ்டேட் ஆஃப் ஹிமாச்சல பிரதேஷ் 2020 வந்து கேஸ்ல கூட ஒரு அஃபென்ஸ் பார்த்தோம்னா 3 வருஷம் ஃபைன் வந்து 500 ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைன் பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ 3 வருஷம் பனிஷ்மெண்ட். இதை வந்து என்ன பண்ணிருப்பாங்கன்னா பனிஷ்மெண்ட் எவ்வளவு கம்மி பண்ணிருப்பாங்கன்னா ஒரு அமெண்ட்மெண்ட்ல வந்து 5000 சொல்லிட்டு கம்மி பண்ணிருப்பாங்க. ஸோ இந்த டைம்ல வந்து அந்த அக்யூஸ்டா இருக்கக்கூடிய பர்சன்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ரெட்ராஸ்பெக்டிவா கிரிமினலா பயன்படுத்த முடியாது அப்படின்றாங்க. அஃபென்ஸ் கம்மி பண்ணிருக்காங்க. அதாவது 3 மாசத்துல இருந்து 5000 சொல்லி கம்மி பண்ணிருக்காங்கல்ல. ஸோ இந்த டைம்ல வந்து இது அப்ளை ஆகும். ஸோ இங்க வந்து பெனிஃபிஷியல் ஆஃப் அக்யூஸ்ட் வந்து நம்ம பார்க்கலாம் அப்படின்ற பிரின்சிபலா இங்கே யூஸ் பண்ணிருப்பாங்க. ஸோ அது மாதிரி நிறைய கேசஸ்ல நமித் சந்திரா ஸ்டேட் ஆஃப் ராஜஸ்தான் 2016 வந்த கேஸ்லாம் அப்படிதான் 6 மந்த் இம்ப்ரிசன்மெண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு கேஸ் வந்து 50,000 சொல்லிட்டு அதை வந்து பெனால்ட்டி வந்து மாத்திட்டாங்க. ஸோ அந்த மாடிஃபை பண்ணதுக்கு அப்புறமாட்டி கூட ஓகே இது அப்ளை ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேசஸ்ல வந்து ரெஃபர் பண்ணிருப்பாங்க. ஸோ அப்போ நம்ம மைண்ட்ல வச்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா பெனிஃபிஷியல் ஆஃப் அக்யூஸ்ட் வந்து நம்ம இருக்குதான்னு பார்க்கும்போது நம்ம வந்து கான்செப்ட் என்ன கன்விக்ஷன் பண்றதுக்கான கான்செப்ட் மெயின் என்ன அவன் கூட அவன் ஒரு தப்பு பண்ணிட்டான் திருந்தணும் அப்படின்றதுக்காக நம்ம வந்து மோஸ்ட்லி கன்வர்ஷன் பண்றோம். அப்ப அக்யூஸ்டோட பெனிஃபிஷியல் பார்க்கணுமா பார்க்க கூடாதுன்னா பார்க்கணும். அப்ப பார்க்கணுன்றதுக்கான வழக்குகள் தான் வந்து இந்த கேசஸ் வந்து சொல்லியிருப்பாங்க. சரி ஓகே. கிரிமினல் கேசஸ்க்கு வந்து நம்ம ரெட்ராஸ்பெக்டிவா வந்து நம்ம பயன்படுத்த முடியாது அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். சிவிலுக்கு வந்து நம்ம ரெட்ராஸ்பெக்டிவா பயன்படுத்தலாம். அதாவது கிரிமினல் கேஸை பொறுத்த வரைக்கும் நம்ம ரெட்ராஸ்பெக்டிவா பயன்படுத்தி அதாவது பின்னோக்கி ஒருத்தவங்க தண்டிக்க கூடாது அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். சிவில் கேசஸ்க்கு வந்து நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எந்த கேஸால சொல்லியிருக்காங்க அப்படின்னா கேதார்நாத் பச்சோரியா ஸ்டேட் ஆஃப் வெஸ்ட் பெங்கால் 1953 தான் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா கிரிமினல் அஃபென்ஸை பொறுத்த வரைக்கும் ரெட்ராஸ்பெக்டிவா வந்து செயல்பட முடியாது. அது ப்ராஸ்பெக்டிவா மட்டும்தான் செயல்படணும். சிவில் கேசஸை பொறுத்த வரைக்கும் ரெட்ராஸ்பெக்டிவா செயல்படலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி ஓகே. இன்னொரு எக்ஸப்ஷன் ஃபார் 20 சப்பார்டிகல் 1 பொறுத்த வரைக்கும் இன்னொரு எக்ஸப்ஷன் என்ன அப்படின்னா டாக்ஸை பொறுத்த வரைக்கும் ரெட்ராஸ்பெக்டிவா அது பயன்படுத்தலாமா? டாக்ஸை பொறுத்த வரைக்கும் எஸ் மேடம். என்ன ரீசன் சொல்லுங்க. எஸ்ன்னு சொல்றோங்களா? நம்ம வருஷம் டேக்ஸை பொறுத்தவரை ஃபைனான்ஸ் ஆக்ட் வரும். அந்த ஃபைனான்ஸ் ஆக்டை வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபைனான்சியல் இயரில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ அதில் 2 வகையான இயர்ஸ் இருக்குது. அதன் அடிப்படையில் தான் வந்து இது பண்ணுவாங்க. சரி ஓகே. ஸோ டாக்ஸை பொறுத்த வரைக்கும் ரெட்ராஸ்பெக்டிவாக பயன்படுத்தலாம். ஸோ இப்போ அதுக்கு ஒரு ஃபேக்ட் சொன்னா அவங்களுக்கு இன்னும் புரியும். ஸோ ஃபாரின்ல இருந்து பெறப்படக்கூடிய சில ப்ராஃபிட்ஸ்க்கு பார்த்தோம் அப்படின்னா டாக்ஸ் வந்து பே பண்ணாம நிறைய கம்பெனிஸ் என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா செயல்பட்டு இருந்தாங்க. ஸோ ஃபாரின்ல இருந்து பெறக்கூடிய அந்த ப்ராஃபிட்ஸுக்கெல்லாம் அந்த டாக்ஸ் பே பண்ணாததுனால நிறைய இந்த கருப்பு பணங்கள் இருக்கிறதா இருக்கட்டும், நிறைய மிஸ்டேக்ஸ் வந்து நிறைய விஷயங்கள் வந்து இது மட்டும் நடக்கிற மட்டும் ஒரு விஷயம் நடந்துட்டு இருந்துச்சு. ஸோ அப்புறம் என்ன பண்றாங்கன்னா கவர்மெண்ட் என்ன பண்றாங்க 2017 டாக்ஸ் கட்ஸ் அண்ட் ஜாப்ஸ் ஆகுது டிசிஜிஏ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2017 வந்து ஒரு லா வந்து கொண்டு வராங்க. அதுல சில ரூல்ஸ் வந்து மேக் பண்றாங்க. அதுல என்ன சொல்றாங்கன்னா இந்த 2017 இந்த ஆக்ட் கொண்டு வந்தாலுமே இதுக்கு முன்னாடி யாரெல்லாம் ஃபாரின்ல இருந்து ப்ராஃபிட்ஸ் நீங்க கொண்டு வந்தாலுமே அதுக்கெல்லாம் நீங்க டாக்ஸ் பே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆக்ட்லயே வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த மாட்டம் டாக்ஸ் அப்படின்றது வந்து பார்த்தோம்னா ரெட்ராஸ்பெக்டிவா பயன்படுத்தலாம். ஏன்னா டாக்ஸ் அப்படின்றது ஒரு சிவில் லைபிலிட்டி. ஓகேவா? ஸோ அதை பொறுத்த வரைக்கும் டாக்ஸ் அப்படின்றது கலெக்ஷன் ஆஃப் த ரெவன்யூ. ஸோ நீங்க அதை சிவில் லைபிலிட்டி அப்படின்ற போது டாக்ஸ் அப்படின்றது ரெட்ராஸ்பெக்டிவாக செயல்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேஸ்ல சொல்லியிருப்பாங்க. ஸோ என்ன கேஸ்ல அப்படின்னா MVP சுந்தரராமையர் அன்கோ ஸ்டேட் ஆஃப் ஆந்திர பிரதேஷ் 1958. ஸோ இந்த கேஸ்லாம் பார்த்தோம்னா டாக்ஸ் வந்து நம்ம ரெட்ராஸ்பெக்டிவா பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. இன்னொரு கொஸ்டின்ஸ் நான் வைக்கிறேன். என்னன்னா 1959 வந்து ஒரு ஆக்ட் வந்து பாஸ் பண்றாங்க. என்ன ஆக்ட் பாஸ் பண்றாங்க? 1957 வந்து ஒரு ஆக்ட் பாஸ் பண்றாங்க. என்ன ஆக்ட் பாஸ் பண்றாங்க அப்படின்னா அதாவது 1956 நவம்பர் 28. ஓகே. 1956 நவம்பர் 28 இந்த ஆக்ட்ல இருந்து எந்தெந்த கம்பெனிஸ் எல்லாம் வந்து
அவங்களோட கம்பெனி வந்து மூடுறாங்களோ அந்த ஓனர் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்க வந்து அவங்களோட எம்ப்ளாயிஸ்க்கு வந்து கண்டிப்பா காம்பன்சேஷன் வந்து கொடுக்கணும். இன்கேஸ் அவங்க காம்பன்சேஷன் கொடுக்கலாட்டி அவங்களுக்கு இம்ப்ரிசன்மெண்ட் வந்து வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 1957 வந்து ஒரு ஆக்ட் வந்து கொண்டு வராங்க. அப்ப இது மட்டும் ஒரு ஓனருக்கு வந்து காம்பன்சேஷன் கேட்டு அவர் கொடுக்கல. இப்போ ஓனர் என்ன பண்றாருன்னா, இது எனக்கு வந்து ஆர்டிகல் 20 வயலேட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிருக்காரு. இப்போ இதுக்கு என்ன தீர்ப்பு வந்திருக்கும்னு நினைக்கிறீங்க? சும்மா ட்ரை பண்ணுங்க. நம்ம தப்பு ரைட்டுலாம் இல்ல. உங்களோட ஒப்பீனியன்ஸ் ட்ரை பண்ணுங்க. ஒப்பீனியன்ஸ் வந்து நிறைய வியூ வந்து கொடுக்குது. ஸோ அதனால நீங்க ஒப்பீனியன்ஸ் தாராளமா நீங்க வைக்கலாம். தப்பு ரைட்டு மத்தவங்க என்ன நினைப்பாங்க அதெல்லாம் நீங்க யோசிக்க வேணாம். ஸோ நீங்க பேசும்போது தான் உங்களோட அன்மியூட் பண்ணி அந்த வாய்ஸ் கேட்கும்போது தான் இவங்களா கிளாஸ்ல இருக்கிறாங்க அப்படின்னு தெரியறது. ஸோ உங்களோட நேம் வந்து எங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் ஆகுது. ஸோ அதனால அன்மியூட் பண்ணி ஜஸ்ட் என்ன ஒப்பீனியன்ஸ்னாலும் சொல்லுங்க, ரைட்டோ ராங்கோ. புகழேந்தி சார் ஏன் அமைதியா இருக்கீங்க? ஏதாவது சொல்லுங்க. மேம் ப்ராஸ்பெக்டிவ் எஃபெக்ட் வரும். மேம் அதுவும் சிவில் லைபிலிட்டிங்கிறதுனால அதுலயும் ரெட்ரோஸ்பெக்டிவ் எஃபெக்ட் வரும். ஓகே ஓகே தூங்குடி மேம் அண்ட் டோமா பர்தி மேம். ஓகே ஸோ இந்த கேஸ்ல அதாவது ஹட்சிங் மேனுஃபேக்சரிங் அண்ட் கோ பிரைவேட் லிமிடெட் வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா 1961 வந்த கேசஸ்ல என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, ஸோ சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, சிவில் லைபிலிட்டி இப்போ மேம் சொன்ன பாட்டம் இதெல்லாம் ஒரு சிவில் லைபிலிட்டி, ஸோ நாட் எ கிரிமினல் அஃபென்ஸ். ஓகேவா? சட்டத்தால விதிக்கக்கூடிய ஒரு பொறுப்பு தான் சிவில், அதாவது உரிமைகள் லிபர்ட்டி, அதாவது சிவில் லைபிலிட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த சிவில் லைபிலிட்டிலாம் என்ன பண்ண முடியாது, நம்ம ஒரு கிரிமினல் அஃபென்ஸ் சொல்லிட்டு நம்ம கொண்டு வர முடியாது. ஸோ அதனால என்ன பண்ணலாம், என்ன சொல்றாங்க அப்படின்னா ஆர்டிகல் 20 சப் ஆர்டிகல் 1 பொறுத்த வரைக்கும் இது வந்து அப்ளை ஆகாது. ஸோ எதுக்கெல்லாம் அப்ளை ஆகாது நம்ம சொன்னோம். ஃபர்ஸ்ட் என்ன சொன்னோம்னா ஆர்டிகல் 21 பொறுத்த வரைக்கும் பெனிஃபிஷியர் ஆஃப் அக்யூஸ்டுக்கு இருந்துச்சு அப்படின்னா, அக்யூஸ்டோட பெனிஃபிஷியலா இருந்துச்சு அப்படின்னா அப்போ வந்து நம்ம ரெட்ராஸ்பெக்டிவா வந்து பயன்படுத்தலாம். ஸோ அந்த டைம்ல ஆர்டிகல் 20 இன்வோக் பண்ணவும் அவசியம் இல்லை. இன்னொன்னு டேக்ஸை பொறுத்த வரைக்கும் ரெட்ராஸ்பெக்டிவா பயன்படுத்தணும். இன்னொன்னு சிவில் கேசஸ்க்கு நம்ம ரெட்ராஸ்பெக்டிவா பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதே மட்டும் சிவில் லைபிலிட்டி இருக்கக்கூடிய கேசஸை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணலாம், அது ரெட்ராஸ்பெக்டிவ் பயன்படுத்தலாம். ஸோ இதெல்லாம் எக்ஸப்ஷன் ஃபார் த 20 சப் ஆர்டிகல் 1. ஸோ நம்ம வந்து மெயினா நம்ம கவனத்துல வச்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, ஒரு கிரிமினல் அஃபென்ஸை பொறுத்த வரைக்கும், ஒரு கிரிமினல் கேசஸை பொறுத்த வரைக்கும் மட்டும்தான் இந்த ரெட்ராஸ்பெக்டிவா நம்ம அதை பயன்படுத்த முடியாது அப்படின்றத நம்ம வந்து மைண்ட்ல வச்சுக்கணும். இந்த சப் ஆர்டிகல் 1 பொறுத்த வரைக்கும். ஓகேவா? ஓகே நெக்ஸ்ட் போலாம். 2 யார் படிக்கிறது, யாராச்சும் பண்ணுங்க. No person shall be prosecuted and punished for the same offense more than once. ஓகே ஸோ இதுல என்ன 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 டேர்ம் வந்து அப்ளை ஆகும்? ஃபர்ஸ்ட் இதுக்கு வந்து நம்ம என்ன சொல்லிட்டோம், ஃபர்ஸ்ட்டுக்கு எக்ஸ்போர்ட்ஸ் ஃபேக்டர் லா அப்ளை ஆகும்னு சொல்லிட்டோம். ஸோ செகண்ட் ஒன்னுக்கு என்ன அப்ளை ஆகும்? WGO party மேம். WGO பார்ட்டி அப்ளை ஆகும். வெரி குட். இப்போ இந்த WGO பார்ட்டினா என்னது? ஒரு குற்றத்திற்கு வந்து 2 முறை அவர் வந்து தண்டிக்க கூடாது, ஒரு குற்றவாளி. ஓகே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜியோபா WGO பார்ட்டின்னு சொல்லிட்டோம். அந்த WGO பார்ட்டி அப்படின்ற ஒரு டேர்ம் வந்து எங்கேருந்து எடுத்தாங்க அதுக்காக தெரியுமா? CRPC 300 மேடம். அதை மென்ஷன் பண்ணிருக்காங்க. அந்த டேர்ம், அந்த WGO பார்ட்டி அப்படின்ற டேர்ம் வந்து எங்கேருந்து எடுத்திருக்கான்னு கேட்டேன். அமெரிக்கன் கான்ஸ்டிடியூஷன். ஓகே சூப்பர் கேலப் அண்ட் செல்வமணி சார் நல்லா ட்ரை பண்ணீங்க. ஓகே
டபுள் ஜியோபாட்ரி அப்படின்னு சொல்றோம். ஜியோபாட்ரினா என்ன அப்படின்னா டேஞ்சர் அப்படின்ட்டு அர்த்தம். ஓகேவா? டேஞ்சர். டபுள்னா என்னது? 2 நமக்கு தெரியும். ஸோ ஜியோபாட்ரினா டேஞ்சர், டபுள் ஜியோபாட்ரி அப்படின்னா டபுள் டேஞ்சர். ஓகேவா? ஸோ அதான் வந்து இதை சொல்றாங்க. ஸோ இது வந்து அமெரிக்கன் கான்ஸ்டியூஷன்ல பார்த்தோம் அப்படின்னாலுமே வந்து இந்த கான்செப்டை பத்தி டபுள் ஜியோபாட்ரியை பத்தி நம்ம சொல்லியிருப்பாங்க. ஸோ அங்கே உள்ள இருந்தா நமக்கு இது வந்து டிரைவ் பண்ணியிருக்காங்க. இன்னொன்னு அந்த டபுள் ஜியோபாட்ரி அப்படின்ற ஒரு டேர்ம் பார்த்தோம்னா என்னென்னலாம் அதுக்குள்ள அந்த ஜியோபாட்ரிக்குள்ள என்ன டேர்ம்லாம் உள்ள அடங்கும்னா ஃபார்மர் ஜியோபாட்ரி, ஜியோபாட்ரி ஃபார் த லைஃப், ஜியோபாட்ரி ஃபார் த சேம் அஃபென்ஸ், ஜியோபாட்ரி ஃபார் த பனிஷ்மெண்ட். அப்ப ஜியோபாட்ரினா டேஞ்சர்னு சொல்லிட்டோம். ஸோ இதே மட்டும் சேம் அஃபென்ஸுக்காகவோ இல்ல பனிஷ்மெண்ட்டுக்காகவோ ஃபார் லைஃப்காகவோ, ஸோ இந்த மட்டும் எல்லா டேர்முமே பார்த்தோம்னா 2 வாட்டி நம்ம கொடுத்தாலே அங்க வந்து பார் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த எல்லா டேர்ம் பார்த்தோம்னா டபுள் ஜியோபாட்ரி அப்படின்ற ஒரு கான்செப்ட் கீழே வரும். சரி, ஓகே. இப்போ நம்ம டபுள் ஜியோபாட்ரினா என்னன்னு சொல்லிட்டோம். இந்த டபுள் ஜியோபாட்ரியோட அடிஷனல் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு 2 டேர்ம் இருக்கு. இந்த டேர்மோட ஆரிஜின் எங்க பார்த்தோம்னா பிரான்ச்ல இருந்து அந்த டேர்ம் வந்து எடுக்கப்பட்டாங்க. அந்த டேர்ம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆட்ரோபியஸ் அக்யூட் அந்த ஆட்ரோபியஸ் கன்விக்ட் அப்படின்னு சொல்லிட்டு 2 டேர்ம். இந்த ஆட்ரோபியஸ் அக்யூட் அப்படின்னா ப்ரீவியஸ்லி அக்யூட்டட், அதாவது ஒருத்தவங்களை வந்து இதே கான்செப்ட் தான். ப்ரொடக்ஷன் ஃப்ரம் ஃபவுண்ட் நாட் கில்ட்டி. ஒருத்தவங்க நாட் கில்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை நம்ம தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவங்களுக்கு ப்ரொடக்ஷன் கொடுக்கக்கூடியதான் ஆட்ரோபியஸ் அக்யூட்னு சொல்றாங்க. ஆட்ரோபியஸ் கன்விக்ட் அப்படின்னா ப்ரீவியஸ்லி கன்விக்டட், ப்ரொடக்ஷன் ஃப்ரம் அடிஷனல் சார்ஜ். அவங்க மேல அடிஷனல் சார்ஜ் பண்றாங்க பாத்தீங்களா? ஸோ அடிஷனலா வந்து கன்விக்ஷன் பண்ணக்கூடியதாக அடிஷனல் சார்ஜ் பண்றது. ஸோ அதுல இருந்து ப்ரொடக்ட் பண்ணக்கூடியதான் இந்த ஆட்ரோபியஸ் அக்யூட் சொல்றாங்க. ஸோ இந்த 2 பிலீவ் பார்த்தோம்னா சொல்லுங்க கேளு மேம். ரொம்ப ஃபாஸ்டா போகிற மாதிரி இருக்கு, கொஞ்சம் ஸ்லோவா எக்ஸ்பிளைன் பண்ண நல்லா இருக்கும். மன்னிக்கவும், சொல்றேன். ஓகே. இந்த பிளீ ஆஃப் ஆட்ரோபியஸ் அக்யூட் அப்படின்னு ஒரு டேர்மும் பிளீ ஆஃப் ஆட்ரோபியஸ் கன்விக்ட் அப்படின்னு ஒரு பிளீயும் இருக்குது. இந்த அக்யூட் பிளீ ஆஃப் அக்யூட் அண்ட் பிளீ ஆஃப் ஆட்ரோபியஸ் கன்விக்ட் அப்படின்றது என்ன அப்படின்னா, அக்யூட் அப்படின்னா ஆல்ரெடி அக்யூட்டான ஒரு பர்சன், நாட் கில்ட்டி அப்படின்னு சொல்லி அக்யூட்டான ஒரு பர்சன் வந்து ப்ரொடக்ட் பண்ணக்கூடிய ஒரு பிளீ தான் இது. ஆட்ரோபியஸ் கன்விக்ட்னா ஆல்ரெடி கன்விக்ஷனான ஒரு பர்சன் அடிஷனலா சார்ஜ் பண்றது. அவங்க மேல மறுபடியும் ஒரு கன்விக்ஷனுக்காக ஒரு அஃபென்ஸ் நாட் அவுட் பண்றாங்க பாத்தீங்களா? அவங்களுக்கு ப்ரொடக்ஷன் கொடுக்கக்கூடியதா இந்த பிளீ ஆஃப் ஆட்ரோபியஸ் கன்விக்ட் அப்படின்னு சொல்றோம். இந்த 2 பிளீ எப்ப எடுப்பாங்க அப்படின்னா, இப்ப டியூரிங் த ட்ரையல்ல இப்ப ஆல்ரெடி அக்யூட்டான ஒரு பர்சன் மறுபடியும் அவங்களை என்ன பண்றாங்க, ஒரு அஃபென்ஸ் நாட் அவுட் பண்ணி சேம் அஃபென்ஸ் சேம் ஃபேக்டுக்காக அவங்கள வந்து ட்ரையல்ல கொண்டு வராங்க அப்படின்னா, அப்ப வந்து யாரு இப்போ ஒரு அதே அஃபெண்டர் அப்படின்னா டிஃபென்ஸ் சைட்ல என்ன பண்ணுவாங்க, இந்த பிளீ வந்து எடுப்பாங்க. பிளீ ஆஃப் ஆட்ரோபியஸ் அக்யூட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ஆர்குமெண்ட்ல எடுப்பாங்க. இது ஒரு கன்விக்ஷன் அப்படின்னா அந்த டைம்ல இந்த பிளீ எடுப்பாங்க. ஸோ இந்த 2 பிளீயுமே எதை பேஸ் பண்ணிருக்கணும், இந்த டபுள் ஜியோபாட்ரி அப்படின்ற ஒரு கான்செப்டை பேஸ் பண்ணி தான் இருக்குது. ஓகே, இப்போ நம்ம வந்து இதை நம்ம முன்னாடியே தெரிஞ்சுட்டோம். இதுக்கப்புறம் நம்ம ஆர்டிக்கல்ல போயிடலாம். ஆர்டிக்கல் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சிம்பிளா சொல்லிட்டாங்க. இந்த டபுள் ஜியோபாட்ரினா என்ன அப்படின்னா, இட் மீன்ஸ் நோ பர்சன் கேன் பி ப்ராசிக்யூட் அண்ட் பனிஷ்டு, ஆர் சொல்லல அண்ட் சொல்லியிருக்காங்க. ப்ராசிக்யூட் அண்ட் பனிஷ்டு ஃபார் த சேம் அஃபென்ஸ் மோர் தென் ஒன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ எந்த ஒரு நபரையும் ஒரு தடவைக்கு மேல ஒரு குற்றத்திற்காக கண்டிக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. அப்போ சேம் அஃபென்ஸா இருக்கணும், சேம் ஃபேக்டா இருக்கணும். ஓகேவா? இந்த செக்ஷன்ல ஒரு விஷயம் சொல்லிட்டாங்க, சேம் அஃபென்ஸ் அப்படின்னு ஒரு வேர்ட் சொல்லிட்டாங்க. சேம் அஃபென்ஸ்னா என்னவா இருக்கும்? வாட் இஸ் மீன் பை தட் வேர்ட்? சேம் அஃபென்ஸ்னா எதை வந்து சேம் அஃபென்ஸ்னு சொல்றாங்க? உங்களோட புரிதல் என்னது? சேம் அஃபென்ஸ்னா இதுவாதான் மேம் இருக்கும், இல்ல இதுதான் சேம் அஃபென்ஸ் அந்த ஆர்டிக்கல் சொல்லியிருக்காங்க மேம் அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது ஒரு புரிதல் இருக்கும்ல? சேம் அஃபென்ஸ்னா எதை இன்க்ளூட் பண்றாங்க? மேம் இப்போ தெஃப்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா திரும்பியுமே அந்த தெஃப்டே பண்ணுறாங்க அப்படின்றது மீன் பண்ணுமா அப்படின்ற மாதிரி என்னோட ஐடியா. ஓகே ஓகே காவியா மேம், வேற யாராவது ட்ரை பண்றீங்களா? ஆல்ரெடி அவங்க வந்து ஒரு அஃபென்ஸ் பண்ணியிருக்காங்க, அதே பொசிஷன்ல அதே சேம் அஃபென்ஸ் அவங்க பண்ணி பனிஷ்ட் ஆச்சுன்னா அது வந்து சேமா அவங்க கொடுக்குறாங்க. சிமிலர் அஃபென்ஸ் சொல்லலாமா? எஸ் மேம். ஓகே ஓகே. இந்த அஃபென்ஸ் அப்படின்றது வந்து done in same transaction. ஓகே ஓகே. இந்த அஃபென்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்துல
நீங்க எல்லாருமே ஒவ்வொரு வியூ சொன்னீங்க, இது எல்லாமே வரும். பட் பர்டிகுலரா வந்து அஃபென்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்துல இதெல்லாம் இன்க்ளூட் பண்ணணும் அப்படின்னு நம்ம ஒரு ஸ்பெசிஃபிக்கா ஒரு வேர்டோட நம்ம சொல்லணும்னா எல்லாரும் வந்து ஒரு ஸ்டோரியா சொன்னீங்க, அது கரெக்டான ஆன்சர். பட் ஒரு வேர்ட்ல சொன்னோம்னா சிமிலர் அஃபென்ஸ் வந்து சிமிலரா இருக்கணும். சேம்னா சிமிலரா இருக்கக்கூடிய அஃபென்ஸ் எல்லாம் வந்து சேம் அஃபென்ஸ் சொல்லலாம் மேம் அப்படின்னு சொல்றோம். இன்னும் உள்ள போயிட்டு இன்னும் பர்டிகுலரா என்ன சொல்லலாம் அப்படின்னா ஐடென்டிக்கல் ஃபேக்ட் அண்ட் லீகல் இன்கிரீடியன்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அந்த ஃபேக்டோட இன்கிரீடியன்ஸும் அதாவது அதோட ஃபேக்டோட இன்கிரீடியன்ஸும் அதோட ஐடென்டிக்கல் ஃபேக்டும் பார்த்தோம்னா சேமா இருக்கணும். ஸோ இதை தான் என்ன சொல்றாங்கன்னா சேம் அஃபென்ஸ் சொல்றாங்க. ஸோ சேம் அஃபென்ஸ் மீன்ஸ் நாட் ஓன்லி சிமிலர். ஓகேவா, நாட் ஓன்லி சிமிலர் அஃபென்ஸ், அதோட எதெல்லாம் இன்க்ளூட் ஆகும் அப்படின்னா அந்த அந்த அஃபென்ஸோட ஐடென்டிக்கல் ஃபேக்டா இருக்கட்டும் அண்ட் அதோட லீகல் இன்கிரீடியன்ஸ் ஆல்சோ சேமா இருக்கணும். இதுதான் என்ன பண்றாங்க சேம் அஃபென்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. சரி, ஓகே. இப்போ இந்த டபுள் ஷோ பார்ட்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு ப்ராசிக்யூஷன் அண்ட் பனிஷ்டு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஒரே குற்றத்திற்காக ஒரு தடவைக்கு மேல ஒரு குற்றவாளியை தண்டிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ இதுக்கு முன்னாடி உங்களுக்கு 2 டேர்ம்ஸ் வந்து சொன்னேன். என்னது, ஆட்ரோபியஸ் அக்யூட் அண்ட் ஆட்ரோபியஸ் கன்விக்ட்னு 2 டேர்ம்ஸ் சொன்னேன். இப்போ இந்த 2 டேர்ம்ல எந்த டேர்ம் வந்து இந்த சப் ஆர்டிகல் 2க்கு வந்து அப்ளை ஆகும்? ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி அதோட விளக்கம் சொல்லிட்டேன். உங்களுக்கு இப்போ ஆர்டிகல் 20 சப் ஆர்டிகல் 2 நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். அந்த 2 டேர்ம்ல எந்த டேர்ம் இதுக்கு அப்ளை ஆகும்? ஆட்ரோபியஸ் அக்யூட்டா ஆர் ஆட்ரோபியஸ் கன்விக்டா? ஆட்ரோபியஸ் கன்விக்ட். ஓகே, வேற யாரும்? ஆட்ரோபியஸ் அக்யூட். ஓகே. ஸோ நம்ம வந்து ஒரு செக்ஷனா இருக்கட்டும், ஒரு ஆர்டிகல் படிக்கிறதா இருக்கட்டும், நம்ம வந்து ஒவ்வொரு வேர்டுமே நம்ம இன்டர்பிரிட்டேஷன் பண்ணணும். ஒவ்வொரு வேர்டுமே நம்ம யோசிக்கணும். அதுக்குள்ள உள்ள பேக்ரவுண்ட் ஹிஸ்டரி என்னன்னு பார்க்கணும், ரிலேட்டட் கேஸ் லாஸ் என்னன்னு பார்க்கணும். ஸோ எல்லாத்தையும் பார்த்துதான் நம்ம வந்து ஒரு செக்ஷனே ஒரு ஆர்டிகல் நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஸோ நம்ம ஒரு ஆர்டிகல் வந்து சொல்லிடுவாங்க, எக்ஸ்பிரஸா சொல்லிடுவாங்க, திஸ் இஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவாங்க. பட் அதுக்குள்ள என்னென்ன மீனிங் வரும் அப்படின்றது நமக்கு தெரியாது. நம்ம அதுக்காக எங்க போவோம், ஏதாவது ஒரு வேற அதர் கண்ட்ரியோட கான்ஸ்டியூஷன் லால ஏதாவது சொல்லியிருக்காங்களா, இல்ல வேற லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட்ஸ்ல ஏதாவது சொல்லியிருக்காங்களா, வேற ஏதாவது இந்த ஹியூமன் ரைட்ஸ் சம்பந்தமா அங்கே அந்த ரூல்ஸ்ல அங்கே உள்ள ஆர்டிகல்ஸ் ஏதாவது சொல்லியிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய இன்டர்பிரேஷன் பண்ணி தான் வந்து நம்ம வந்து அதை வந்து புரிஞ்சுக்க முடியும். சிலதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்க முடியும், சிலது புரிஞ்சுக்க முடியாது. ஸோ அந்த மாட்டோம் இந்த நோ போர்ஷன் ஷால் பி ப்ராசிக்யூட் அண்ட் பனிஷ்டு அப்படின்ற ஒரு இடத்துல பார்த்தோம்னா எக்ஸ்பிரஸாவே சொல்லிட்டாங்க, ப்ராசிக்யூட் அண்ட் பனிஷ்டுன்னு தான் சொல்லியிருக்காங்க. ஓகேவா, அப்ப பனிஷ்னா என்னது? பனிஷ் பண்றதுன்னா ஒருத்தவங்களை தண்டனை பண்றதுதான், தண்டனைக்கு உள்ளாக்குறது தான். இப்ப கன்விக்ஷன் அப்படின்னா என்னதுன்னா ஒரு தண்டனை. அக்யூட்டல் அப்படின்றது தண்டனையை நம்ம கன்சிடர் பண்ண முடியாது. ஓகேவா, சோ நான் ஆல்ரெடி சொன்ன அந்த 2 டேர்ம் என்ன டேர்ம் சொல்லியிருந்தேன் அப்படின்னா ஆட்ரோபியஸ் அக்யூட்டா இருக்கட்டும், தி பிளீ ஆஃப் ஆட்ரோபியஸ் கன்விக்டா இருக்கட்டும், இந்த 2 டேர்ம்ல எந்த டேர்ம் வந்து இதுல வரும், இதுல எந்த டேர்மை பத்தி ஸ்பெசிபிக்கா சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஆட்ரோபியஸ் கன்விக்ட், அதாவது ப்ரீவியஸ்லி கன்விக்டட் ஆன ஒரு பர்சன்ஸ். ஓகேவா, அவங்களுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்கக்கூடிய ஒரு ஆர்டிகிள் தான் அந்த ஆர்டிகிள் 20 ஆர்டிகிள் 1. ஓகே, இங்க வந்து இதை பத்தி சொல்லியிருக்காங்க. நம்ம சிஆர்பிஸ்ல 300 ஓல்டு சிஆர்பிசி செக்ஷன் 300 நியூ செக்ஷன் எனக்கு தெரியல, நான் பார்க்கல. 337 அதுல இந்த 2 டேர்மை பத்தி சொல்லியிருக்காங்களா இல்ல ஒரு டேர்மை பத்தி சொல்லியிருக்காங்க? ஆட்ரோபியஸ் அக்யூட்ட சொல்லியிருக்காங்களா, ஆட்ரோபியஸ் கன்விக்ட சொல்லியிருக்காங்களா? ரெண்டு டேர்மும் தான் மேம். ரெண்டுமே வந்திருக்கு மேடம், ரெண்டுமே இருக்கு. ஓகே, இப்போ ஆர்டிகல் 300 பொறுத்த வரைக்கும் 2 டைமே அப்ளை ஆகும். ஓகேவா, சோ ஒரு பர்சன் அக்யூட்டல் ஆகியிருந்தாலும் சரி, ஒரு பர்சன் கன்விக்ஷன் ஆகியிருந்தாலும் சரி, இந்த 2 விதத்திலயுமே ஒரு பர்சன் வந்து சட்டத்தால நடைமுறைப்படுத்திருந்தாங்க அப்படின்னா அந்த பர்சன்ஸ் வந்து மறுபடியும் ரீட்ரையல் பண்ண முடியாது. அதான் டபிள்யூ பார்ட்டின்னு 300 சப்செக்ஷன் 1ல வந்து சொல்லிட்டோம். அப்ப 300 சப்செக்ஷன் 1ல வந்து டபிள்யூ பார்ட்டின்னு சொல்லிட்டான். அதோட எக்ஸப்ஷன் எங்க சொல்லியிருக்காங்கன்னு தெரியுமா? டபிள்யூ பார்ட்டிக்கு எக்ஸப்ஷன் எங்க சொல்லியிருக்காங்க சிஆர்பிசில? டபிள்யூ பார்ட்டிக்கு எக்ஸப்ஷன் எங்க சொல்லியிருக்காங்க?
இப்போ நம்ம நல்லா படிக்கல, செக்ஷன்ஸ் வந்து நம்ம வந்து நல்லா இன்டர்பிரேஷன் பண்ணி படிக்கலன்னு அர்த்தம். ஸோ டபிள்யூ பார்ட்டில ஆர்டிகல் 300 பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் செக்ஷன் மட்டும்தான் டபிள்யூ பார்ட்டி பத்தி சொல்லும். ஸோ அதோட சப்செக்ஷன் 2ல இருந்து 6 வரைக்கும் இருக்குது எல்லாமே அதோட எக்ஸப்ஷன் செக்ஷன். அதோட எக்ஸப்ஷனை சொல்றதா சப்செக்ஷன் 2ல இருந்து 6 300ல சொல்ல அதோட எக்ஸப்ஷன் செக்ஷன். சப்செக்ஷன் 1 மட்டும் தான் டபிள்யூ பார்ட்டி. அப்போ இந்த செக்ஷன் 300ல பார்த்தா என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ஒரு பர்சன் அக்யூட்டல் ஆயிருந்தாலும் சரி, பனிஷ்மெண்ட் ஆயிருந்தாலும் சரி, அவங்கள ரீட்ரையல் பண்ண முடியாது அப்படின்னு அதுல வந்து சொல்லிட்டாங்க. 200ல பார்த்தோம்னா ஒரு பர்சன் கன்விக்ஷன் ஆயிருந்தாங்களே அப்படின்னாலே வந்து அவங்கள ரீட்ரையல் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகே, இப்போ 300ஓட சிஆர்பிஸும் சரி, 20 சப்பார்டிகல் 2வா இருக்கட்டும், இது ரெண்டுமே டபிள்யூ பார்ட்டி படி தானே சொல்லுது. இப்போ கோர்ட் ப்ரொசீடிங்ஸ் அப்படின்றது ஒரு காமன் தான். இதுல எந்த இடத்துல இதோட அப்ளை வந்து எந்த இடத்துல வென் யூஸ் ஆர்டிகல் 300 சிஆர்பி செக்ஷன் 300 அண்ட் ஆர்டிகல் 20 சப்பார்டிகல் இது ரெண்டுமே எந்த டைம்ல யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, ரெண்டுமே ஒரு கான்செப்ட் தான் சொல்லுது அப்படின்ற போது ஏதாவது ஒண்ணுதான் நம்ம பயன்படுத்த முடியும், ரெண்டையும் நம்ம பயன்படுத்த முடியாதுல்ல. ரெண்டையுமே ஒரு டபிள்யூ பார்ட்டி பத்தி தான், ரெண்டுமே டபிள்யூ பார்ட்டி பத்தி தான் சொல்லுது அப்படின்னா எதை வந்து யூஸ் பண்ணணும்? ஒரு கேஸ்ல ஃபார் எக்ஸாம்பிள் நான் கேஸ் சொல்றேன். ஒரு கேஸ்ல ஒரு பர்சன் கன்விக்ஷன் ஆயிட்டான், மறுபடியும் அதே அஃபென்ஸ் அதே இதுக்காக மார்ட் அவுட் பண்றாங்க. இப்ப எந்த ப்ரொவிஷனை யூஸ் பண்ணுவீங்க? சிஆர்பிசி மேம். ரீசன் சொல்லுங்க. அது இப்ப அஃபென்ஸ் ரிலேட்டடா வரும்போது நம்ம அந்த அஃபென்ஸ்க்கான என்ன ஆக்ட் இருக்கோ அதுதான் ஃபர்ஸ்ட் ப்ரிவைல் ஆகும். கான்ஸ்டியூஷன் அப்படின்றது நம்ம காமனா இருக்கிறதுனால இது இப்ப இது கிரிமினல் அஃபென்ஸ் அப்படின்றதுனால சிஆர்பிசி ப்ரிவைல் ஆகும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் மேம். கிரிமினல் அஃபென்ஸுக்கு ஆர்டிகல் வராதுன்றீங்களா? இல்ல மேம், நான் அப்படி சொல்ல. மறுபடியும் ரீட்ரையலோ இல்ல அந்த கேஸ் ஏதாவது பண்றாங்கன்னா அப்போ எந்த ஆக்ட் வந்து நீங்க அப்ளிகபிள் ஆகும் சொன்னீங்க இல்லையா, அதுக்கு நான் சொன்னேன் மேம் எக்ஸாம்பிள். ஓகே மேம், வேற யாரும் ட்ரை பண்ணீங்களா? சரி, ஓகே. இப்போ ரீசெண்டா வந்து ஒரு கேஸ்ல தான் 2022ல வந்து ஒரு கேஸ்ல. ஸோ இதுல வந்து நமக்கு இந்த மாட்டம் ஒரு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம இந்த கேஸ்ல படிச்சாலே போதும். 2020 லைவ்லாலே உங்களுக்கு இருக்கும். டிபி கோபாலகிருஷ்ணன் ஸ்டேட் ஆஃப் கேரளா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேஸ்ல 2024ல வந்து கொண்டு வந்தாங்க. ஸோ இதுலயும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. பட் நிறைய கேஸ்லயுமே இதோட டிஃபரன்ஷியேட் வந்து மென்ஷன் பண்ணாங்க. எப்போ வந்து இது வந்து இட் இஸ் யூஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஜென்ரலா பார்த்தோம்னா சிஆர்பி செக்ஷன் 300 பொறுத்த வரைக்கும் அக்யூட்டல் அண்ட் கன்விக்ஷன் பர்சன் வந்து cannot retrial. ஓகே, அதை வந்து அழகா சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் ஆர்டிகல் 20 சப்பார்டிகல் 2 பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லிருப்பாங்க, நோ பர்சன் ப்ராசிக்யூட் அண்ட் பனிஷ்ட். ஓகேவா, அதாவது பனிஷ்ட் வந்து கன்விக்ஷன் ஆன ஒரு பர்சனை மறுபடியும் நீங்க என்ன பண்ண முடியாது, ப்ராசிக்யூட் பண்ணி கன்விக்ஷன் பண்ண ஒரு பர்சனை நீங்க மறுபடியும் இன்னொரு பனிஷ்மெண்ட் அடிஷனல் பனிஷ்மெண்ட் வந்து கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரெண்டுக்கும் உள்ள காமன் டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னா, ஒரு பர்சனுக்கு வந்து அக்யூட்டல் ஆகிட்டான், நீங்க அக்யூட்டல் ஆன பர்சனுக்கு வந்து தெஃப்ட்னு ஒரு பர்சன் வந்து நம்ம வந்து சார்ஜ் வந்து ஃபைல் பண்ணிட்டோம், ப்ரொசீடிங்ஸ் வந்து நடந்துட்டு இருக்குது. ஸோ ப்ராசிக்யூட் பண்ணிட்டு ப்ரொசீடிங்ஸ் நடந்துட்டு இருக்கு. அதுக்கப்புறம் அவங்க வந்து நாட் கில்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூவ் ஆயிடுச்சு. ஸோ அவன் அக்யூட்டல் ஆயிட்டான். இப்போ 8% அக்யூட்டல் ஆயிட்டான். ஓகேவா, மறுபடியும் சேம் ஃபேக்ட் சேம் அஃபென்ஸ். ஓகேவா, சேம் ஃபேக்ட் சேம் அஃபென்ஸ் அதே பர்சன்ஸ் மேல மறுபடியும் என்ன பண்றாங்க, ஒரு அதே செக்ஷன் வந்து மேட் அவுட் பண்றாங்க. இப்ப தெஃப்ட் பண்ணிட்டாங்க, சில ஸ்டோலன் ப்ராப்பர்ட்டிஸும் அவங்ககிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் என்ன பண்றாங்கன்னா எஃப்ஐஆர் போடுறாங்க. ஆல்ரெடி அவங்க தெஃப்ட் அதே ஃபேக்டுக்காக தான் தெஃப்ட்னு சொல்லிட்டு தான் அவங்க ப்ராசிக்யூட் பண்ணிட்டாங்க. பட் மறுபடியும் என்ன பண்றாங்க அப்படின்னா தெஃப்ட் பண்ணிட்டா அதே அஃபென்ஸ்க்காக பண்ணிட்டாதான், பட் சம் ஸ்டோலன் ப்ராப்பர்ட்டி வந்து அந்த 8% கிட்ட இருக்குது அப்படின்னு ஒரு காரணத்தை சொல்லி மறுபடியும் அவங்களை ப்ராசிக்யூட் பண்றாங்க. அப்படின்னா அந்த டைம்ல எடுத்துல என்ன பண்ணும், ரீட்ரையல் அப்படின்ற ஒரு கான்செப்டை வந்து கோர்ட் என்ன பண்ணும், அங்கேயே அதை டிஸ்மிஸ் பண்ணிடும். ஸோ ரீட்ரையலை நீ பண்ண முடியாது, அந்த இடத்துல நீ மறுபடியும் அதை ட்ரையலுக்கே எடுத்துட்டு வர முடியாது அப்படின்னு சொல்றதுதான் 300.
இப்போ 20 சப்பார்டிக்கல் 2 பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா அக்யூட்டல் பத்திலாம் சொல்லவே இல்லை, ஸ்ட்ரைட்டா கன்விக்ஷனை பத்தி சொல்லியிருக்காங்க. என்ன கன்விக்ஷன் அப்படின்னா ஒரு பர்சனை வந்து நீ ஒரு வாட்டி மட்டும் தான் தண்டிக்க முடியும், 2 வாட்டிலாம் நீ தண்டிக்க முடியாது. அப்போ நீ ஒரு பர்சனை ப்ராசிக்யூட் பண்ணிட்ட, அவன் மேல ஒரு குற்றத்தை சுமத்திட்ட, அவனை குற்றவாளின்னு நீ சொல்லிட்ட, அவனுக்கு தண்டனை ஒரு 10 வருஷம் கொடுத்துட்ட, மறுபடியும் வந்து ஒரு பெனால்ட்டி வந்து மறுபடியும் ஒரு இம்ப்ரிசன்மெண்ட் அடிஷ்னலா வந்து இன்னும் ஒரு 10 வருஷம் நீ வந்து அனுபவிக்கணும். இல்லைன்னா வந்து டபுள் பனிஷ்மெண்ட் வந்து கொடுக்கக்கூடாது. இப்ப நம்ம வந்து தெஃப்ட்டுக்கு ஒரு 5 வருஷம் அப்படின்னு சொல்லி நம்ம பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டோம், ஓகேவா? தெஃப்ட்டுக்கு ஒரு 5 வருஷம் சொல்லி பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டு மறுபடியும் வந்து ஒரு 5 வருஷம் இன்னும் ஒரு 3 வருஷம் வந்து நீங்க வந்து பனிஷ்மெண்ட் பண்ணணும். சம் அலிகேஷன்ஸ் வந்து நீங்க உங்க மேல மேட் அவுட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பனிஷ்மெண்ட் வந்து நம்ம டபுளா வந்து கொடுக்கக்கூடாது. ஸோ அந்த டைம்ல என்ன பண்ணுவோம்னா ஆர்டிகல் 20 வந்து நம்ம சப் ஆர்டிகல் 2 வந்து வயலேட் பண்ணுவாங்க. ஸோ இந்த கேஸ் டிபி கோபாலகிருஷ்ணன் ஸ்டேட் ஆஃப் கேரளா நீங்க படிக்கும்போது கூட இந்த சிஆர்பிசி 300 மேட் அவுட் ஆகுமா இந்த ஃபேக்டை பொறுத்த வரைக்கும், ஆர்டிகல் 20 சப் ஆர்டிகல் 2 வந்து மேட் அவுட் ஆகுமா இந்த ஃபேக்டை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு ஒரு டிஸ்கஷன் வந்து இந்த கேஸ்ல வந்து பண்ணிருப்பாங்க. ரொம்ப அழகாவே பண்ணிருப்பாங்க. ஸோ இந்த கேஸ் வந்து நீங்க ஃப்ரீயா இருந்தா படிங்க, இல்லாட்டி என்கிட்ட கேட்டீங்கன்னா நான் உங்களுக்கு வந்து நான் ஃபார்வர்ட் பண்ணி விடுறேன். ஸோ இந்த கேஸ்ல வந்து மென் அப்ளிகேஷன்ஸ் ஆர்டிகல் 300 அண்ட் 20 சப் ஆர்டிகல் 2 அப்படின்றத வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணி எப்போ இதை வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்னு தான் சொல்லியிருப்பாங்க. அப்ப நம்ம ஜென்ரலா வந்து நம்ம வந்து என்னோட ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வயலேட் பண்ணா மட்டும்தான் நான் வந்து கோர்ட்டுக்கு போயிட்டு அப்பதான் ஆர்டிகல் 20 நம்ம சொல்றோம். பட் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் எந்த இடத்துல வயலேட் பண்ணதுன்னு முதல்ல நம்ம கண்டுபிடிக்கணும், ஓகேவா? எனக்கு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வயலேட் ஆச்சுன்னா நான் வந்து அக்யூஸ்டா நான் வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வயலேட் நம்ம வந்து கோர்ட்டுக்கு போலான்னு சொல்லியிருக்கு. பட் எந்த இடத்துல வயலேட் ஆகுது அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து கண்டுபிடிக்கணும்ல. பட் அது எங்க வயலேட் ஆகுது, இது உன்னோட ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வயலேட் ஆகுதா இல்லையா அப்படின்னு டிட்டர்மைன் பண்ணக்கூடிய அதை எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய கேஸ் தான் இந்த டிபி கோபாலகிருஷ்ணன் ஸ்டேட் ஆஃப் கேரளா 2022. ஓகேவா? எல்லாரும் புரிஞ்சா? ஓகே மேம். எஸ் மேம். எஸ் மேம். சரி, ஓகே. இன்னொரு கொஸ்டின் போகலாம். நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், கொஸ்டின் செஷன் மட்டும் தான் போகும். என்ன கொஸ்டினா மேம் கேட்குறாங்கன்னு நினைச்சுக்காதீங்க. கொஸ்டினா நீங்க கொஞ்சம் நல்லா சர்ச் பண்ணுங்க. மேக்ஸுக்கு எப்படி நம்ம ஆன்சர் சொல்யூஷன் கண்டுபிடிப்போம், ஸோ அந்த மட்டும் யோசிங்க. ஏன்னா ஆன்சர் நான் வந்து சொல்லிட்டேன், ஆன்சர் உங்களுக்கு நான் சொல்லிட்டேன். என்ன ஆன்சர்னா உங்களுக்கு இந்த ஆர்டிகிள் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு தான் அதுல இருந்து உங்களுக்கு வந்து நான் கொஸ்டின்ஸ் கேட்கறேன். அதனால உங்களுக்கு ஆல்ரெடி சொல்ற ஆன்சர்லேயே கொஞ்சம் யோசிங்க, எந்த பாயிண்ட்ல இருக்கும், என்னென்ன ஆஸ்பெக்ட்ல இருக்குன்னு ஒவ்வொரு வியூ கொஞ்சம் யோசிச்சிங்கன்னா இதை வந்து நம்ம கண்டிப்பா ஆன்சர் பண்ணலாம். ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் கேட்கட்டா? எஸ் மேம். எஸ் மேம். ஓகே, இப்போ என்ன கொஸ்டின்ஸ் கேட்கலாம் அப்படின்னா, கேபிச்சுவல் அஃபெண்டர் இருக்காங்களா சொல்லுங்க. ரஞ்சிதா மேம் ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க. ஓகே, கேபிச்சுவல் அஃபெண்டரை பொறுத்த வரைக்கும் நம்ம சொல்லிட்டோம் ஒரே அஃபென்ஸ்க்கா 2 வாட்டி பனிஷ்மெண்ட் பண்ண முடியாது சொல்லிட்டோம். கேபிச்சுவல் அஃபெண்டர் தெரியுங்க. கேபிச்சுவல் அஃபெண்டர்னா அவன் வேலையே அந்த அஃபென்ஸை வந்து பண்ணிட்டே இருக்குது. அது தெஃப்ட்னா தெஃப்ட் தான் பண்ணிட்டு இருக்கான். ஸோ இப்போ அந்த கேபிச்சுவல் அஃபெண்டர் பொறுத்த WTO பார்ட்டி அப்ளை ஆகுமா? சும்மா ட்ரை பண்ணுங்க. கொஸ்டின் ஒரு வாட்டி ரிப்பீட் பண்ணுங்க. கேபிச்சுவல் அஃபெண்டருக்கு WTO பார்ட்டி அப்ளை ஆகுமா ஆகாதா? மேம் ஹேபிச்சுவல் அஃபெண்டர்னா அந்த விக்டிம் அப்படின்றது வந்து வேற வேற ஆஸ்பெக்ட்ல வந்துரும்ல மேம். அது வந்து சேம் அஃபென்ஸா இருந்தாலும் பாதிக்கப்படுறவங்க வேறன்னும் போது அது ஒரு சப்சிக்வெண்ட் அஃபென்ஸா தானே எடுத்துக்குவாங்க. இப்போ ஓகே மேம், இப்போ இன்னும் அதுலயே ஒரு கொஸ்டின்ஸ் கேட்குறேன். ஒரு பர்சன் வந்து ஒரே பேட்டர்ன்ல எல்லாரையும் போடுறான், லைக் சீரியல் கில்லர் மட்டும் ஒரே பேட்டர்ன்ல எல்லாமே போடுறான். அவங்களோட எவிடன்ஸ் இப்போ நான் வந்து எப்படி சொல்றது, இப்போ நான் வந்து ஆந்திரால இருக்கேன். இப்போ ஆந்திரால ஒரு பொண்ணை வந்து கொன்னுட்டாங்க. அவங்க வந்து எந்த செக்ஷுவல் அசால்ட்டும் நடக்கல அந்த பொண்ணுக்கு. பட் அவங்கள வந்து ஒரு கொடூரமான முறையில கொண்டுட்டான் ஒரு பர்சன்ஸ். ஆஃப்டர் 2 months or 3 months அப்புறம் தமிழ்நாட்டுல அதே மட்டும் ஒரு பொண்ணை கொண்டு இருக்கான். சேம் பேட்டர்ன் யூஸ் பண்ணி கொண்டு இருக்கான். ஓகேவா? அங்க யூஸ் பண்ணக்கூடிய வெப்பனா இருக்கட்டும், இதே ஆந்திரால யூஸ் பண்ணக்கூடிய வெப்பனா இருக்கட்டும், சேம்.
ஓகேவா? ஸோ அங்கேயே முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் அடுத்து வந்து கர்நாடகா போறோம். அங்கேயும் அதே மட்டும் ஒரு பொண்ணு இது பண்ற, அங்கேயும் சேம் பேட்டர்ன் சேம் இது. ஸோ இங்க வந்து நீங்க கர்நாடகான்னு ஜூரிஸ்டிக்ஷன்லாம் யோசிக்காதீங்க. சரி, தமிழ்நாட்டிலே யோசிக்கலாம். தமிழ்நாட்டுக்குள்ளே நிறைய மாவட்டங்கள் இருக்கு பார்த்தீங்களா? ஒவ்வொரு மாவட்டத்திலும் நான் சொன்ன இதே கான்செப்ட்ல ஒவ்வொருத்தவங்களும் ஒரு பொண்ணை வந்து கொண்டிருக்கான் ஒரே பர்சன். பட் போலீஸ்க்கு தெரியாது. இது வந்து உங்களுக்கு நான் சொல்றேன் இப்படி ஒன்று நடந்திருக்கு அப்படின்ட்டு. இப்போ இது எல்லாமே வந்து வேற வேற டிஸ்ட்ரிக்ட்ல நடந்திருக்குது. பட் சேம் பேட்டர்ன்ல தான் கொண்டு இருக்கான். ஒரே அக்யூஸ்ட் தான் கொண்டு இருக்குதான். ஓகேவா? இப்போ மேம் சொன்ன மட்டும் ஒவ்வொரு விக்டிமும் வேற வேற விக்டிம் தான். ஓகேவா? ஒவ்வொரு பர்சனும் வேற வேற விக்டிம் தான். இப்போ எல்லா கேசஸ் இருக்கும்போது இப்போ ஒரு கேஸுக்கு நான் வந்து மர்டருக்கு வந்து நான் வந்து லைஃப் இம்ப்ரெஷன் தான் நான் கொடுக்குறேன். இப்படி அவன் 10 பனிஷ்மெண்ட் பண்ணியிருக்கான். 10க்கும் லைஃப் இம்ப்ரெஷன் கொடுக்க முடியுமா? அப்போ இப்படி வந்துச்சுன்னா WA பார்ட்டி வருமா? என் கேள்வி புரியுதா எல்லாருக்கும்? அது எல்லாமே ஒவ்வொரு இண்டிபெண்டன்ட் அஃபென்ஸ்ல இண்டிபெண்டன்ட் அஃபென்ஸ் கமிஷனர் அப்ளை ஆகாது. டிஃபரெண்ட்லி. அதான் சொல்றேன். அதான் நான் கேக்குறேன். இப்படி அதான் ஒவ்வொரு விக்டிமே தனித்தனி வெவ்வேறு அஃபென்ஸ் தான், தனித்தனி அஃபென்ஸ் தான். பட் சேம் பேட்டர்ன் சேம் தான். கொன்னவன் ஒரே ஆளு தான், ஒரே மேட்டர் தான் பண்றான். மர்டர் மட்டும் தான் பண்றான். மர்டர் தான், சேம் பேட்டர்ன், சேம் எவிடன்ஸ் எல்லாமே சேம் தான் இருக்குது. ஸோ அதை வந்து போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் இப்போ ஒரு அஃபென்ஸ் கண்டுபிடிக்கும் போது தான் அதே மட்டும் அங்கே பார்க்கும்போது தான் ஓகே இதோட பேட்டர்னும் ஒன்னா தான் இருக்கு. அப்ப அதே கில்லர் தான் மறுபடியும் பண்ணிருக்கணும். நெக்ஸ்ட் போறாங்க மறுபடியும் அதே கில்லர் தான் பண்ணிருக்கான்னு தெரிய வருது. ஸோ இது எல்லாமே வந்து ஒரே கேசஸ், பட் வேற வேற விக்டிம் வேற வேற பிளேஸ்ல நடக்குது. ஓகேவா? ஸோ இதுல வந்து நீங்க சொன்ன கான்செப்ட் தான். பட் ஆனா வருமா வராதான் கேள்வி. சுவாதி மேம் ஏதோ சொல்றீங்க? WA பார்ட்டி வராது மேம். வராது மேம். அது ரீசன் சொல்லுங்க மேம். மேம் எல்லா கேஸையும் ஒரே இடத்துல வந்து ட்ரையல் பண்ணுவாங்க மேம். ஆனா WA பார்ட்டி வராது மேம். சரி, ஓகே. இது வந்து ஒரு ஹோம்ஒர்க்கா வச்சுக்கலாம். நீங்க வந்து அது ஏதோ கேஸ்லாவோ இல்ல ப்ரொவிஷனாவோ கூட வந்து நாளைக்கு குரூப்ல வந்து போஸ்ட் பண்ணுங்க. ஸோ போஸ்ட் பண்றவங்களுக்கு என்ன அப்படின்றத நீங்க வந்து டிக்ளேர் பண்றோம். ஓகே, இது ஒரு ஹோம்ஒர்க் எல்லாரும் வச்சுக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் போலாமா? ஓகே மேம். ஓகே, இப்போ வந்து WA பார்ட்டிக்கு நம்ம வந்து எது வரும் எது வராது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து சொல்லிட்டோம். ஸோ சில ஒரு அதாவது WA பார்ட்டியை பொறுத்த வரைக்கும் சேம் அஃபென்ஸ் சேம் ஃபேக்ட்டுக்கு தான் வந்து அப்ளை ஆகாதுன்னு சொல்லிட்டோம். ஒருவேளை டிஸ்டிங் ஃபீச்சர்ஸ் டிஃபரெண்ட் அஃபென்ஸ் டிஃபரெண்ட் பிளேஸ் அப்படின்ற போது அதுக்கு வந்து WA பார்ட்டி அப்ளை ஆகாது. ஓகேவா? இதை வந்து சொன்ன கேஸ்ல பார்த்தோம்னா மக்புல் ஹுசைன் ஸ்டேட் ஆஃப் பம்பாய், இந்த கேஸ் 1953. ஸோ இந்த கேஸ்ல தான் இதை சொல்லியிருப்பாங்க. டிஸ்டிங் ஃபீச்சர் இருக்கக்கூடியது டிஃபரெண்ட் ஃபேக்டர் கூடியது வந்து WA பார்ட்டி வந்து என்னது அப்ளை ஆகாதுன்னு சொல்லியிருப்பாங்க. சரி, ஓகே. இப்போ 300 வந்து நான் வந்து எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டேன் பாத்தீங்களா? முதல்ல உங்களுக்கு சொன்னேன் 300 வந்து எப்போ அப்ளை பண்ணுவாங்க, 220 ஆர்டிகல் எப்போ அப்ளை பண்ணுவாங்கன்னு சொன்னேன். இன்கேஸ் உங்களுக்கு நம்ம வந்து ஒரு அட்வொகேட்டா நம்ம இருக்கிறோம், நம்ம ஃபியூச்சர்ல நம்மளோட அக்யூஸ்டுக்காக நம்ம வாதாடும் போது இந்த கேஸ் வந்து நமக்கு யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். விஜயலட்சுமி விசஸ் வாசுதேவன் 1994, வால்யூம் 4 SEC பேஜ் நம்பர் 656. ஸோ இந்த கேஸ்ல வந்து என்ன சொல்லியிருக்காங்க, அதாவது அதோட இன்கிரியன்ஸ் என்னென்ன ஒரு 300 இருக்கும்போது ஒரு 300 நீங்க யூஸ் பண்றீங்கன்னா என்னென்னலாம் அதுல இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ அதை வந்து உங்களுக்கு ஷார்ட்டா தான் சொல்லியிருக்கேன். பட் அந்த கேஸ் நீங்க எடுத்து படிங்க. அதுல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ஒரு பர்சன் வந்து ஒரு காம்பிடன்ட் கோர்ட்டால என்ன பண்ணிருக்கணும்னா அந்த பர்சன் அக்யூட்டலோ இல்ல கன்விக்ஷனோ பண்ணிருக்கணும். நீங்க இந்த பிளீ எடுக்கிறீங்க 300 பிளீ எடுக்கிறீங்கன்னா அந்த காம்பிடன்ட் ஜூரிஸ்டிக்ஷன் இருக்கக்கூடிய அந்த கோர்ட்டால அந்த பர்சன் என்ன பண்ணிருக்கணும், அக்யூட்டலோ இல்ல கன்விக்ஷனோ ஆகிருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் அந்த அக்யூட்டல் அண்ட் கன்விக்ஷனுக்காக ரீட்ரையல் பண்றாங்க பாத்தீங்களா, அது சேம் ஃபேக்ட் சேம் அஃபென்ஸா இருக்கணும். அதுவும் காம்பிடன்ட் ஜூரிஸ்டிக்ஷன்ல தான் போயிருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து சொல்றாங்க. ஓகேவா? மூணாவது, அந்த கன்விக்ஷன் அந்த அக்யூட்டோன்னு பார்த்தோம்னா என்ஃபோர்ஸ்ல இருக்கணும், அது அமலில் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஒருவேளை கன்விக்ஷன் கொடுத்துருக்காங்கன்னா அது அமல்ல இருக்கணும், அக்யூட்டல் கொடுத்துருக்காங்கன்னா அது அமல்ல இருக்கணும். அப்ப என்ன அமல்ல இருக்குன்னு சொல்றாங்களே என்ன அப்படின்னா, அதாவது அந்த அக்யூஸ்டுக்கு வந்து அக்யூட்டலும் பண்ணல கன்விக்ஷனும் பண்ணல, ஆனா அது என்ஃபோர்ஸ்ல இல்லைன்னு தானே மீன் ஆகும். ஸோ அந்த டைம்ல 300 வந்து யூஸ் பண்ண முடியாது. ஸோ
ஒரு பர்சனுக்கு மேல வந்து ஒரு அஃபென்ஸ் வந்து மேட் அவுட் இருக்கணும். அந்த அஃபென்ஸ் வந்து சேம் ஃபேக்ட் சேம் அஃபென்ஸா இருக்கணும். அது கார்ப்பரேட் ஜூரிஸ்டிக்ஷனால வந்து ட்ரையல் பண்ணியிருக்கணும். அதுல ஒருத்தன் கன்விக்டா இருக்கணும், இல்லைன்னா அக்யூட்டலா இருக்கணும். அந்த கன்விக்ஷனோட அக்யூட்டல் என்னது இம்போஸ்ல இருக்கணும். ஒருவேளை அந்த கேஸ்ல அக்யூட்டும் ஆகல, கன்விக்டும் ஆகல, எதுவுமே இல்லை அப்படின்னா அதுக்கு வந்து நம்ம சிஆர்பிசி வந்து நாட் அப்ளை அப்படின்னு இந்த இதுல சொல்லிட்டாங்க. ஓகேவா? ஓகேவா? சரி, ஓகே. அப்போ இப்போ வந்து நம்ம டபுள் சேர் பார்ட் பத்தி பார்த்தோம். டபுள் சேர் பார்ட்டோட இன்கிரீடியன்ஸ் என்னென்ன இன்கிரீடியன்ஸ்லாம் இருக்கணும் அப்படின்னா, he should be accused of an offense which punishable by law. அதாவது ஒரு பர்சன் வந்து கண்டிப்பா வந்து ஒரு குற்றத்திற்காக குற்றம் சாட்டப்பட்டிருக்கணும். முதல்ல 300க்கான இன்கிரீடியன்ஸ் பார்த்தோம். 20 சப்பார்டிகல் 2 பொறுத்த வரைக்கும் இதுக்கான இன்கிரீடியன்ஸ் என்னென்னலாம் இருக்கும்னா, கண்டிப்பா அவன் மேல ஒரு சட்டப்படியான ஒரு சட்டத்தால் ஆன ஒரு குற்றம் வந்து அவன் மேல சார்ஜ் பண்ணிருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. செகண்ட் ஒன்னு மஸ்ட் ப்ராசிக்யூட் பண்ணிருக்கணும். அதாவது அவன் மேல கண்டிப்பா என்ன பண்ணிருக்கணும், ஒரு ப்ராசிக்யூட் வந்து பண்ணிருக்கணும். செகண்ட் ஒன்னு ஜுடிஷியல் ப்ரொசீடிங்ஸ் எல்லாம் நடந்திருக்கணும். அதாவது ஒரு நீதிமன்றத்துல எல்லாம் என்ன பண்ணிருக்கணும், அந்த ப்ராசிக்யூஷன் வந்து நடந்திருக்கணும். ஜுடிஷியல் ப்ரொசீடிங்ஸ் தான் நடந்திருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அதே மட்டும் அந்த எந்த குற்றத்துக்காக அவன் மேல வந்து சார்ஜ் போட்டாங்களோ அந்த குற்றத்துல அவன் தண்டனை பெற்றுக்கணும். ஓகேவா? சோ இந்த 4 கான்செப்ட் இருந்துச்சுன்னா, 4 இன்கிரீடியன்ஸ் இருந்துச்சுன்னா மட்டும்தான் இந்த ஆர்டிகல் 20 சப்பார்டிகல் 2 வந்து பயன்படுத்த முடியும். இந்த ஆர்டிகல் 20 சப்பார்டிகல் 2ல 3வது இன்கிரீடியன்ஸ் சொன்னேன், ஜுடிஷியல் ப்ரொசீடிங்ஸ் அப்படின்னு சொன்னேன். ஜுடிஷியல் ப்ரொசீடிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது எதெல்லாம் ஜுடிஷியல் ப்ரொசீடிங்ஸ்ல வரும், எதெல்லாம் நான் ஜுடிஷியல் ப்ரொசீடிங்ஸ்ல வரும், நம்ம எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம்? ஜுடிஷியல் ப்ரொசீடிங்ஸ் சொல்லிட்டாங்க மேம், வந்து ஜுடிஷியல் ப்ரொசீடிங்ஸ் சொல்லிட்டாங்க. இப்போ எதெல்லாம் ஜுடிஷியல் ப்ரொசீடிங்ஸ்ல வரும், எதெல்லாம் நான் ஜுடிஷியல் ப்ரொசீடிங்ஸ்ல வரும், நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது? அமைதியா இருக்கீங்க, ஆன்சர் தெரியலையா இல்ல புரியலையா, போர் அடிக்கிட்டானா நடத்துறது? இருக்கீங்களா யாராச்சும்? தெரியல மேம். ஆன்சர் தெரியல மேம். ஆக்சுவலி அந்த ஸ்டேஜஸ் ஆஃப் கேஸ் அப்படி வரமா இல்ல அஃபென்ஸ் சொல்றீங்களா, என்ன சொல்றீங்கன்னு அது புரியல மேம். மேடம் சார்ஜ் ஷீட் வரைக்கும் நான் ஜுடிஷியல் ப்ரொசீடிங், ஆஃப்டர் வந்து கோர்ட்டுக்கு வந்தப்போ அது ஜுடிஷியல் ப்ரொசீடிங்னு நினைக்கேன். என் பாருக்கு அப்படிதான் தெரியுது. ஓகே, ஜுடிஷியல் ப்ரொசீடிங்ஸ்னா ஒண்ணுமே இல்லை. இப்போ சில கேஸ்லாம் சொல்ற பாருங்களேன், உங்களுக்கு அதுலயே வந்து ஓகே ஜுடிஷியல், அதாவது நம்ம ஆர்டிகல் 20 நீங்க அப்ளை பண்ணணும். பெரிய கான்ஃபிளிக்ட் இங்கே தான் நமக்கு வரும், பெரிய பிரச்சனையா அதுதான். இன்கிரீடியன்ஸ் வந்து அப்ளை ஆகுது அப்படின்னு நம்ம நோட் பண்ணிடுவோம். இன்கிரீடியன்ஸ் அப்ளை ஆகாத வழக்குகள்ல போயிட்டு நம்ம இங்க பாருங்க, என்ன ஜென்ரலா என்ன பண்ணுவாங்க, அட்வொகேட்ஸ்க்கு வந்து நம்ம அட்வொகேட்டா இருக்கணும்னா கண்டிப்பா ஒவ்வொரு ஆர்டிகிளா இருக்கட்டும், ஒவ்வொரு ப்ரொவிஷனா இருக்கு, அது இன்கிரீடியன்ஸ் தெரியணும். நமக்கு வந்து அதோட இன்கிரீடியன்ஸே என்னன்னு நம்ம தெரியல அப்படின்னா நம்ம ஒரு ஜட்ஜ்மெண்ட் ரைட்டிங்ல ஒரு சார்ஜ் ஃப்ரேம் பண்றதும் தப்பா போயிடும். ஒரு ஆர்டிகிளோட இன்கிரீடியன்ஸ் என்னன்னு தெரியல அப்படின்னா நம்ம அதை கோர்ட்ல வந்து அப்ளை பண்ணும்போதும் அது தப்பா போயிடும். அதனால இன்கிரீடியன்ஸ் வந்து நம்ம வந்து தெரியும் போது அதுல வந்து வெறும் ஓகே ஜுடிஷியல் ப்ரொசீடிங் சொல்லிட்டாங்க, அப்ப என்னோட ஞாயிற்றை பொறுத்த வரைக்கும் ஓகே இதுதான் அப்படின்னு நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாது. அதுவே ஒரு கேள்வி வந்து நமக்கு வைக்கணும். ஓகே ஜுடிஷியல் ப்ரொசீடிங்ஸ்னா ஒரு கேஸ் வந்து ஃபைல் பண்ணிட்டாங்க, நம்ம மேல கேஸ் பண்ணிட்டாங்க, ஓகே ஜுடிஷியல் ப்ரொசீடிங்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துட்டு போக முடியாது. ஓகேவா? ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் நான் வந்து சொல்றேன், ஒரு கேஸ்ல வந்து சொல்றேன். ஒரு கேஸ்ல என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா வந்து சம் நகை இருக்கு பாத்தீங்க, அதாவது தங்கம் இருக்கு பாத்தீங்களா, சில கோல்டை என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா ஒரு வழக்குல இந்தியாவுக்கு வந்து எடுத்துட்டு வந்திருப்பாங்க. ஸோ அப்போ வந்து அவங்க மேல அதாவது தவறான முறையில கோல்டு வந்து நம்ம இந்தியாவுக்கு எடுத்துட்டு வந்ததுனால 1953 நடந்த கேஸ். ஸோ அப்போ அவங்க மேல என்ன கேஸ் வந்து ஃபைல் பண்ணிருப்பாங்கன்னா சிஏ ஆக்ட் கீழே, சி ஆக்ட் அண்டர் செக்ஷன் சிக்கு கீழையும் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ஆக்ட் கீழையும் அவங்க மேல வந்து ப்ராசிக்யூட் செக்ஷன் வந்து மேட் அவுட் பண்ணிருப்பாங்க. இப்போ வந்து இவர் என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னா, அந்த பாதிக்கப்பட்ட பர்சன்ஸ் என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா, எனக்கு அதாவது 2 ஆல்ரெடி வந்து சி ஆக்ட் கீழையும் பார்த்தோம்னா என் மேல வந்து நீங்க ஒரு ப்ராசிக்யூட் பண்ணிருக்கீங்க. ஸோ அதனால என்ன பண்ணா கஸ்டம் அத்தாரிட்டி அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா தனியா வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ப்ரொசீடிங்ஸ் நடத்தி அவங்களை வந்து விசாரணை நடத்தி முடிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம்
ஃபர்தரா என்ன பண்ணீங்கன்னா ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ஆக்டுக்குலயும் அவங்க மேல வந்து செக்ஷன் வந்து மேட் அவுட் பண்ணிருப்பாங்க. இப்போ அந்த பர்சன் என்ன பிளீ எடுக்கிறாங்கன்னா ஆல்ரெடி என்ன வந்து சி ஆக்ட் கீழே வந்து சி கஸ்டம்ஸ் ஆக்ட் கீழே வந்து என்ன நீங்க வந்து ப்ராசிக்யூட் பண்ணிட்டீங்க, அதாவது என்ன வந்து நீங்க விசாரிச்சிட்டீங்க, கஸ்டம்ஸ் அத்தாரிட்டி வந்து என்ன விசாரிச்சுட்டாங்க, மறுபடியும் வந்து ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ஆக்டுக்குல எனக்கு சில ப்ரொவிஷன்ஸ் வந்து மேட் அவுட் பண்ணிருக்கீங்க, இது வந்து WTO பார்ட்டி வராதா, இது என்னோட ஆர்டிகல் என்னோட ஃபண்டமெண்டல் ரைட்ஸை வயலேட் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து சொல்றாங்க. ஸோ இன்னும் டபுள் பனிஷ்மெண்ட் வந்து எனக்கு கொடுக்குறீங்க அப்படின்ற மட்டும் வந்து இவர் சொல்றாரு. அதுக்கு வந்து கோர்ட் என்ன சொல்லுது அப்படின்னா ஆர்டிகல் 20 சப் ஆர்டிகல் 2 பொறுத்த வரைக்கும் ஜுடிஷியல் ப்ரொசீடிங்ஸ்ல இருந்தா மட்டும்தான் இந்த ஆர்டிகல் 22ன்றது அப்ளை ஆகும். ஓகேவா? ஆனா நீங்க ஆல்ரெடி உங்களை சி கஸ்டம்ஸ் ஆக்ட் கீழே வந்து உங்களுக்கு ஒரு விசாரணை நடத்தினாங்க பாத்தீங்களா கஸ்டம் அத்தாரிட்டி, அது வந்து ஜுடிஷியல் ப்ரொசீடிங்ஸ்ல வருமா வராதா அப்படின்றத நம்ம பார்க்கணும். இப்ப கஸ்டம்ஸ் அத்தாரிட்டி என்னது, ஜுடிஷியல் அத்தாரிட்டி வருமா, அவங்க வந்து ஜுடிஷியல் ப்ரொசீடிங் கீழே வரமாட்டாங்க, அதனால உங்களுக்கு இந்த WTO பார்ட்டி அப்ளை ஆகாது அப்படின்னு சொல்லி இந்த கேஸால சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த கேஸ்ல தான் மக்ஃபூல் ஹுசைன் விசஸ் பம்பாய் 1953 இந்த கேஸ்ல வந்து சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ அதே மட்டும் இன்னொரு கேஸ், அந்த கேஸ்ல என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு பப்ளிக் என்கொயரி ஆக்ட் கீழே ஒரு பர்சன் வந்து ஒரு ரயில்வேல ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு பர்சன், அவர் வந்து ஒரு கரப்ஷன் பண்ணியிருக்காரு. ஸோ கரப்ஷன் பண்ணதுனால பப்ளிக் என்கொயரி ஆக்ட் கீழே அவர் விசாரணை செஞ்சு அந்த பப்ளிக் என்கொயரி ஆக்ட்ல இருக்கக்கூடிய சில அத்தாரிட்டிஸ் என்ன பண்ணிருக்காங்க, அவரை விசாரிச்சு அவர் குற்றம் பண்ணிருக்காருன்னு தெரிய வந்து அவரை டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க. ஓகேவா? அவர் விசாரிச்சு டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்டுக்குன்னே அவங்க மேல வந்து ஒரு கேஸ் வந்து ஃபைல் பண்றாங்க. இப்போ இவர் என்ன கொண்டு போறாருன்னா, நான் ஆல்ரெடி வந்து என்ன நீங்க வந்து விசாரிச்சு எனக்கு வந்து என்ன டிஸ்மிஸே பண்ணிட்டாங்க, எனக்கு அது ஒரு பனிஷ்மெண்ட் தானே, என்ன டிஸ்மிஸே பண்ணிட்டாங்க, மறுபடியும் எனக்கு அடிஷ்னலா ஒரு சார்ஜ் வந்து ஃபைல் பண்றாங்க, இது என்னோட ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து வயலேட் பண்ற மாட்டம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவர் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போறாரு. சுப்ரீம் கோர்ட்ல வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, பப்ளிக் என்கொயரி ஆக்ட் கீழே ஒரு பர்சனை டிஸ்மிஸ் பண்றாங்க, ஒரு எம்ப்ளாயி வந்து டிஸ்மிஸ் பண்றாங்க அப்படின்னா அது ஒரு எம்ப்ளாயி அண்ட் எம்ப்ளாயருக்கும் இருக்கக்கூடிய ஒரு கான்ட்ராக்ட். ஓகேவா? நான் வந்து ஒரு நல்ல விதமா நடந்து வேலையை பாக்குறேன் அப்படின்னா நான் இந்த வேலையை கண்டினியூ பண்ணலாம். நான் ஒருவேளை மோசமா நடந்துக்கிறேன், இல்ல ஒரு லஞ்ச் வாங்குறேன் அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, அஸ் பர் த கான்ட்ராக்ட் படி என்ன பண்ணுவாங்கன்னா என்ன டிஸ்மிஸ் பண்ணுவாங்க. ஸோ இது ஒரு எம்ப்ளாயர் அண்ட் எம்ப்ளாயி கீழே இருக்கக்கூடிய ஒரு கான்ட்ராக்ட், இதை ப்ரிவென்ஷன் பண்றாங்க, அது இதை மீறாங்கன்றவ டிஸ்மிஸ் பண்ணிடுறாங்க. ஸோ இது வந்து ஒரு டிபார்ட்மெண்டல் ப்ரொசீடிங்ஸ். ஸோ ஒரு பர்சனை வந்து அவன் ஒழுங்கா வேலை செய்யலன்ட்டு ஒரு டிஸ்மிஸ் பண்றாங்க, ஒரு பப்ளிக் என்கொயரி கீழே வந்து ஒருத்தர் டிஸ்மிஸ் பண்றாங்க அப்படின்னா அது வந்து ஜுடிஷியல் ப்ரொசீடிங் கீழே வராது. ஸோ அதனால இங்க வந்து இந்த ஆர்டிகல் 20 ஆர்டிகல் 2 என்ன பண்ண முடியாது, பயன்படுத்த முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஜென்ரலா பார்த்தோம் அப்படின்னா டிபார்ட்மெண்டல் ப்ரொசீடிங்ஸா இருக்கட்டும், இல்ல அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ப்ரொசீடிங்ஸா இருக்கட்டும், இதெல்லாம் பார்த்தோம்னா நம்ம வந்து ஜுடிஷியல் ப்ரொசீடிங்ஸ் கீழே வரும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா ஜுடிஷியல் ப்ரொசீடிங்ஸ் அப்படின்னு இப்ப ஏதாவது சில ஆக்ட் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா சில ஆக்ட் எல்லாம் பார்த்தோம்னா ஒரு ஒரு இது மட்டும் ஒரு அஃபென்ஸ் பண்ணிட்டாங்க, அதுக்கு சார்ஜ் மேட் அவுட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அது ஈக்குவல் டு ஜுடிஷியல் ப்ரொசீடிங்ஸ் தான். ஒரு மேஜிஸ்ட்ரேட்டுக்கு என்ன அதிகாரம் இருக்கு அந்த அதிகாரம் எங்களுக்கு இருக்கு அப்படின்னு சில ஸ்பெஷல் லால எல்லாம் சொல்லியிருப்பாங்க. அப்படி சொல்லியிருக்கும் போது அந்த சார்ஜ் வந்து டபுள் டைம் வந்து மேட் அவுட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அந்த டைம்ல வந்து அவங்க ஆர்டிகல் 20 சப் ஆர்டிகல் 2 வந்து பயன்படுத்தலாம். WTO பார்ட்டி மேட் அவுட் ஆகுதுன்னு சொல்லிட்டு அவங்க வந்து என்ன பண்ணலாம், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வயலேட் ஆகுதுன்னு கேட்கலாம். ஏன்னா அந்த லாலாம் என்ன எக்ஸ்பிரஸாவே சொல்லிட்டாங்க, நாங்க வந்து எங்களோட ப்ரொசீடிங்ஸ் பார்த்தோன்னா ஈக்குவல் டு தி மேஜிஸ்ட்ரேட்டுக்கான என்ன அதிகாரம் இருக்கோ, எங்களோட ஜுடிஷியல் ப்ரொசீடிங்ஸ்க்கு என்ன அதிகாரம் இருக்கோ அந்த அதிகாரம் தான் எங்களுக்கு இருக்குது அப்படின்னு எக்ஸ்பிரஸாவே சொல்லிட்டாங்க அப்படின்னா அதெல்லாம் ஈக்குவல் டு தி ஜுடிஷியல் ப்ரொசீடிங்ஸ். அதே மட்டும் சில ஆக்ட்லாம் பார்த்தா நாட் ஜுடிஷியல் ப்ரொசீடிங்ஸ் சொல்லும் போது அப்ப வந்து எனக்கு அங்கேயும் எனக்கு டிஸ்மிஸ் கொடுத்துட்டாங்க, எனக்கு அங்கேயும் ஒரு பெனால்ட்டி கொடுத்துட்டாங்க, அதனால எனக்கு இதே நீங்க கொடுக்க முடியாது அப்படின்னு கேட்க முடியாது. ஸோ அதெல்லாம் என்னென்னதுன்னா அவங்கள்டே சொல்லிடுவாங்க இதெல்லாம் வந்து ஜுடிஷியல் ப்ரொசீடிங்ஸ்ல வராது அப்படின்ட்டு. ஸோ இந்த மாட்டம் வந்து ஜுடிஷியல் ப்ரொசீடிங்ஸ் மட்டும்தான் வரும். அதர் தானே டிபார்ட்மெண்டல் ப்ரொசீடிங்ஸா இருக்கும், டிஸ்பிளினரி ஆக்ஷனுக்காக ஒருத்தவங்க டிஸ்மிஸ் பண்ணதா இருக்கட்டும், ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பேஸ் பண்ணி அவங்களுக்கு வந்து கொடுக்கக்கூடிய பெனால்ட்டியா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து ஜுடிஷியல் ப்ரொசீடிங்ஸ்ல வராது. அந்த ப்ராசஸ்லாம் என்ன பண்ணுவாங்க, ஆர்டிகல் 20 சப் ஆர்டிகல் 2 WTO பார்ட்டின்னு சொல்லிட்டு அந்த பில் எடுக்க முடியாது. ஓகேவா? சரி, ஓகே. ஸோ இதெல்லாம் வந்து எக்ஸப்ஷன் ஃபார் த WTO பார்ட்டிக்கு வந்து நம்ம பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் 3வது போலாமா? நெக்ஸ்ட் 3 சப் ஆர்டிகல் 3 போலாமா? எல்லாருக்கும் ஓகேவா? ஓகே.
யாராச்சும் படிங்க. Article 20, Subarticle 3. No person accused of RT offence shall be compelled to be a witness against himself. ஓகே. அதாவது இந்த சப்பார்டிகிள் 3 வந்து எதை பேஸ் பண்ணி இருக்குது அப்படின்னா ப்ரொடக்ஷன் எகெயின்ஸ்ட் த செல்ஃப் இன்க்ரிமினேஷன்ஸ் அப்படின்ற பிரின்சிபலை பேஸ் பண்ணி தான் இந்த இது இருக்கு. செல்ஃப் இன்க்ரிமினேஷன்னா என்ன அப்படின்னா இதுல சொல்லிட்டாங்க நோ பர்சன் அக்யூஸ்ட் ஆஃப் எனி அஃபென்ஸ் ஷால் பி கம்பல்டு. ஓகேவா, இது முக்கியமான வேர்டு என்னது கம்பல்டு அப்படின்ற ஒரு வேர்டு வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. டு பி a witness against himself. அடுத்த வேர்டு என்னது விட்னஸா against himself தன்னையே அப்படின்னு ஒரு வேர்டு வந்து மென்ஷன் பண்றாங்க. ஸோ அது சிம்பிளா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒரு குற்றவாளியை வந்து நீ தவறு செஞ்சுட்ட அப்படின்னு நீ ஒத்துக்கோ அப்படின்னு ஒரு பர்சனை செஞ்ச தவறுக்கோ இல்ல செய்யாத ஒரு தவறுக்கோ என்ன பண்ணணும் நீ ஒத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தனை கம்பல் பண்ண முடியாது. அப்படி பண்ணீங்கன்னா செல்ஃப் இன்க்ரிமினேஷன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அது வந்து ரொம்ப அழகா சொல்லிட்டாங்க. சரி ஓகே, இப்ப செல்ஃப் இன்க்ரிமினேஷன்னா வந்து என்னன்றது வந்து நம்ம ரிலேட்டடா வந்து சொல்லிட்டாங்க. ஜென்ரலா வந்து நம்ம ஒரு ஜஸ்டிஸ் ஒரு நீதி வழங்கணும் அப்படின்னா வந்து 4 பிரின்சிபலை வந்து பேஸ் பண்ணி தான் வந்து கோர்ட் வந்து ஒரு நீதி வழங்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னென்ன பிரின்சிபல்னு சொல்லுமா? ஸோ அதை வந்து 4 பேசிக் பிரின்சிபல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜூரிஸ்ப்ரூடன்ஸ் பிரின்சிபல் கூட சொல்லுவாங்க. 4 பிரின்சிபல். அது என்ன பிரின்சிபல் தெரியுமா? நேச்சுரல் ஜஸ்டிஸ் தானே, ஆதி ஆல்டர்னேட்டிவ். ஓகே, வேற யாரும் சொல்ல மாட்டீங்களா? வேற மத்தவங்க? சரி ஓகே. ஸோ ஜென்ரலா பார்த்தோம்னா 4 வகையான பிரின்சிபல் பேஸ் பண்ணி தான் வந்து நம்ம நீதி அப்படின்றது இருக்கணும். கோர்ட் வந்து ஷுட் பி ஃபாலோட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் சொல்ல மாட்டோம், ஃபர்ஸ்ட் ஆல்ரெடி சொல்ல மாட்டோம். ஸோ எவ்ரி பர்சன் இன்னசென்ட் அன்டில் அண்ட் அன்லெஸ் அதர்வைஸ் டு பி ப்ரூவ்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ ஆப்போசிட், அதாவது ஸ்டேட் வந்து ஆப்போசிட்ல உள்ளவங்க அவனை குற்றவாளின்னு நிரூபிக்காத வரைக்கும் அவனை நம்ம வந்து இன்னசென்ட் அப்படின்னு தான் நம்ம வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த விஷயம் வந்து இதே கான்செப்ட் வேற எங்கேயாவது சொல்லியிருக்காங்களே, அதுக்கா தெரியுமா? இதே கான்செப்ட் வேற எங்கேயாவது சொல்லி யாருக்கா ஞாபகம் இருக்குதா? வேற எங்கேயாவது இதே கான்செப்ட பத்தி இதே பாயிண்ட் எக்ஸாக்டா வேற இடத்துல சொல்லியிருக்காங்க? Presumed as innocence அந்த அந்த வேர்டிங் சார் நம்ம சொல்றீங்க. ஃபர்ஸ்ட் தான் கன்ஃபெஷன் சொல்லுவாங்க. ஓகே மேடம் எவிடன்ஸ் ஆக்ட் 58 மேடம். ஓகே சரி ஓகே. அதான் நான் நினைக்கிறேன்னா இந்த வேர்டு வந்து எக்ஸ்பிரஸா வேற எங்க மென்ஷன் பண்ணிருப்பாங்க? இதே ஆர்டிகிள்ஸ் அப்போ எங்க மென்ஷன் பண்ணிருப்பாங்க அப்படின்னா இந்த யூனிவர்சல் டிக்ளரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூனிவர்சல் டிக்ளரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதுல வந்து நிறைய ரூல் இருக்கும். அந்த ரூல்ல பார்த்தோம் அப்படின்னா அதுல கிட்டத்தட்ட ஒரு 12, 13, 14 ஆக்டுக்கே நிறைய இருக்கும். அதெல்லாம் ஜென்ரலா பார்த்தோம்னா அந்த டைம்ல அந்த 44th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1978ல வந்து இந்த கான்ஸ்டியூஷன்ஸை பேஸ் பண்ணி இந்த இதெல்லாம் ஒரு டிக்ளரேஷன்ஸ் மட்டும் யூனிவர்சல் டிக்ளரேஷன்ஸ் கொண்டு வந்தாங்க. நிறைய ரூல் வந்து அதுல கொண்டு வந்திருப்பாங்க. அதுல நீங்க ஃபர்ஸ்டே பார்த்தோம்னா அந்த ஆர்டிகல் 20 சப் ஆர்டிகல் 1க்கு பார்த்தோம்னா ரிலேட்டட் ஆர்டிகல் பார்த்தோம்னா அதுலயே வந்து நிறைய ஆர்டிகல் கொடுத்துருப்பாங்க. அதுல ஃபர்ஸ்ட் ஆர்டிகல் பார்த்தோம் அப்படின்னா ஆர்டிகல் 11 பார்த்தோம்னா ஈக்குவல் டு இதே மாட்டம் அந்த ஆர்டிகல் 20 சப் ஆர்டிகல் 2ல என்ன சொல்லியிருப்பாங்களோ அதே தான் இங்கேயும் சொல்லியிருப்பாங்க. அதே மாட்டம் நோ பர்சன் ஷால் பி பனிஷ்ட் அன்டில் அண்ட் அதர்வைஸ் இன்னசென்ஸ் அதுவும் பார்த்தோம்னா இதே ஆர்டிகல்ல தான். இந்த யூனிவர்சல் டிக்ளரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் இந்த இதுல உள்ள ஆர்டிகல்ஸ்லயும் பார்த்தோம் அப்படின்னா
இந்த பாயிண்ட்டை வந்து அப்படியே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதை எதுக்கு நான் சொன்னேன்னா ஒரு அடிஷ்னல் பாயிண்ட்டுக்கு தான் நான் சொன்னேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து ஒரு நீதி வந்து வழங்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு 4 பிரின்சிபலை வந்து ஜஸ்டிஸ்க்காக கோர்ட் வந்து ஷுட் பி ஃபாலோடுன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் வந்து எவ்ரி பர்சன் இன் இன்னசென்ட் அன்டில் அண்ட் அண்டர்ஸ் அதர்வைஸ் இஸ் ப்ரூவ்னு சொல்லிட்டோம். செகண்ட் வந்து பர்சன் என்னன்னா நோ பர்சன் ஷால் பி கண்டெம்ட் வித்தவுட் ஹியரிங் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஒரு பர்சன் நீங்க வந்து ப்ராசிக்யூட் பண்றீங்க, ஒருத்தவங்க மேல நீங்க வழக்கு வந்து நீங்க எடுக்கிறீங்க அப்படின்னா, வழக்கு போட்டீங்க அப்படின்னா அவன் சைட்ல இருந்து என்ன நியாயம் அப்படின்னு கேட்கணும். இதை கண்டிப்பா வந்து கோர்ட் வந்து ஃபாலோ பண்ணிப்பேன். இதை ஃபாலோ பண்ணாம வந்து என்ன பண்ண முடியாது, நீங்க வந்து ஒரு நீதி வழங்க முடியாதுன்னு சொல்றாங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா எவ்ரி அஃபென்ஸ் ஷுட் பி ப்ரூவ்டு பியாண்ட் டவுட். ஓகேவா? ஸோ எல்லா அஃபென்ஸுமே என்ன பண்ணிருக்கணும், நீங்க ஒரு அஃபென்ஸ் நீங்க வந்து அதாவது ப்ரூவ்ட் ஆயிடுச்சு அப்படின்னு நீங்க சொல்றீங்கன்னா அது பியாண்ட் ரீசனபிள் டவுட்ல தான் என்ன பண்ணிருக்கணும், ப்ரூவ் பண்ணிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் 3வது விஷயம் என்னன்னா நோ பர்சன் ஆன் சிட் ஆன் ஜட்ஜ்மெண்ட் ஆன் ஹிஸ் ஓன். அதாவது இப்போ அவங்களோட கேஸ்க்கே வந்து அவங்களே ஒரு டிசிஷன் ஒரு ஜட்ஜ்மெண்ட்ஸ் வந்து கொடுக்க முடியாது. அப்படி கொடுத்தா அது என்னன்னா வந்து பயாஸ்ட், அது வந்து ஒரு பயாஸ்டா வந்து கன்சிடர் பண்ணப்படும். ஸோ இந்த 4 பிரின்சிபலை வந்து கவனத்துல வச்சுதான் என்ன பண்ணணும், நம்ம வந்து ஒரு ஜஸ்டிஸ் வந்து வழங்கணும் அப்படின்றதான் வந்து ஒரு பேசிக்கான ஒரு கான்செப்ட். ஓகேவா? இப்போ இந்த 4 பிரின்சிபல்ல வந்து எது வந்து இந்த ஆர்டிகிள் 20 சப்-ஆர்டிகிள் 3க்கு வந்து அப்ளை ஆகுது அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம சொன்னோம் பாத்தீங்களா, எவ்ரி பர்சன் இஸ் இன்னசென்ட் அன்டில் அண்ட் அன்லெஸ் அதர்வைஸ் இஸ் ப்ரூவ்ட் அப்படின்ட்டு. அதாவது வந்து ஆப்போசிட்ல ப்ராசிக்யூட் வந்து அவனை வந்து அதை நிரூபிக்கக்கூடிய பொறுப்பு யாருக்கு இருக்குன்னா ப்ராசிக்யூட் தான் இருக்குது இந்த ஆர்டிகிள். அதாவது இந்த பிரின்சிபலை பொறுத்த வரைக்கும் ப்ராசிக்யூட்டுக்கு தான் நீ வந்து குற்றவாளியா, நீ வந்து இந்த அஃபென்ஸ்ல வந்து மேலோட் ஆயிருக்கு நிரூபிக்கக்கூடிய பொறுப்பு வந்து ஸ்டேட்டுக்கு தான் இருக்குது. அப்போ அந்த டைம்ல வந்து அந்த அக்யூஸ்ட் வந்து நிரூபிக்கக்கூடிய பொறுப்பு வந்து அவனுக்கு இல்லையா? ஆனா சில கேசஸ்ல வந்து பார்த்தோம்னா அக்யூஸ்ட் வந்து நிரூபிக்கக்கூடிய டவுட் வந்து நிரூபிக்கக்கூடிய பொறுப்பு வந்து சில டைம் அக்யூஸ்டுக்கு சில வழக்குகள்ல போகும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா டிவிசி கேஸா இருக்கட்டும், கரப்ஷன் கேஸா இருக்கட்டும், ரேப் கேசஸா இருக்கட்டும், இந்த தீண்டாமை சம்பந்தமா கேசஸ் எல்லாம் இருக்கும்ல, ஸோ அந்த கேஸ்லாம் அக்யூஸ்ட் ஒன்லி டு ப்ரூவ் அவன் தான் ப்ரூவ் பண்ணணும். நான் வந்து அக்யூஸ்ட் இல்ல, வந்து நான் அந்த தப்பு பண்ணல, அவன் தான் ப்ரூவ் பண்ணணும், நாட் அ ஸ்டேட். ஓகேவா? பட் ஆனா இன் ஜென்ரல் ரூல் ஸ்டேட் தான் என்ன ப்ரூவ் பண்ணணும், இவன் தான் அக்யூஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த கான்செப்ட் தான் இந்த ஆர்டிகல் சப்-ஆர்டிகல் 3க்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த அந்த பொறுப்பு வந்து ஸ்டேட் இருக்கும்போது போலீஸ்க்கு தான் இருக்கு அப்படின்ற போது அந்த விட்னஸ் வந்து கம்பல் பண்ணி நீ தான் இந்த தவறு பண்ணிருக்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ண முடியாது, அவனை கம்பல்ஷன் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, அவனை கம்பல்ஷன் வந்து பண்ண முடியாது, கம்பலே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. இன்கேஸ் ஒரு விசாரணைக்காக அவனோட டிஎன்ஏ டெஸ்ட் வந்து தேவைப்படுது, ஃபிங்கர் பிரிண்ட் எனக்கு தேவைப்படுது அப்படின்ற போது அவன் வந்து கொடுக்க மறுக்கிறான். ஆனா கம்பல்ஷன் பண்ண முடியுமா? இல்லை, பண்ண முடியாது. அந்த செல்வி விசஸ் ஸ்டேட் ஆஃப் கர்நாடகா அந்த ஒரு கேஸில் வந்து ரொம்ப டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. வேற எங்கேயாவது ப்ரொவிஷன்ல மென்ஷன் பண்ணிருக்காங்களா? சிஆர்பிசி செக்ஷன் 53 ஓல்ட் ஆக்ட் செக்ஷன் 53 சிஆர்பிசி என்ன சொல்லுது? செக்ஷன் 53 ஆஃப் சிஆர்பிசி செக்ஷன் 53 ஆஃப் சிஆர்பிசி என்ன சொல்லுது சொல்லுங்க யாராச்சும். Ma'am, examination of accused by medical practitioner at the request of police officer. சரி, ஓகே. இப்போ அதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒரு அக்யூஸ்ட் கிட்ட வந்து அவங்களோட பிளட் சாம்பிளோ இல்ல வந்து ஃபிங்கர் பிரிண்டோ என்ன பண்ணலாம்னா ஒரு எக்ஸாமினேஷனுக்காக வந்து கேட்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ போலீஸ் ஆஃபீஸர் வந்து கேட்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்போ ரீசனபிள் கிரவுண்ட் இருந்துச்சு அப்படின்னா அந்த எக்ஸாமினேஷனுக்காக வந்து கேட்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி அது கேட்கும்போது இந்த ஆர்டிகல் வயலேட் பண்ணுமா, செல்ஃப் இன்ஃபர்மேஷனா வருமா? கேள்வி புரியுதா எல்லாருக்கும்? கேள்வி புரியுதுல்ல எல்லாருக்கும்? மேம் ரிப்பீட் பண்ணுங்க மேம்.
ஸோ 53ல வந்து சொல்லிட்டாங்க எக்ஸாமினேஷனுக்காக என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு அக்யூஸ்டோட பிளட் சாம்பிளோ இல்ல ஃபிங்கர் பிரிண்டோ வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது வந்து செல்ஃப் இன்ஃபர்மேஷனா ஆகுமா? இது 20 sub article 2 வயலேட் பண்ணுதா அப்படின்னு கேட்கிறேன் நான். செக்ஷன் வந்து வயலேட் பண்ணது என்ன ரீசன்னா, எந்த ஒரு பார்ட்டியுமே ஐ மீன் அக்யூஸ்டா இருந்தாலுமேவும் அவங்க கன்சென்ட் இல்லாம அவங்களோட ப்ரூஃபோ இல்ல எந்த ஒரு பிளட் சாம்பிளோ நம்மளால எடுக்க முடியாது. ஓகே. நிறைய பேர் அமைதியாவே இருக்கீங்க. சரி, ஓகே. இப்ப பார்த்தோம்னா இந்த செல்வி விசஸ் ஸ்டேட் ஆஃப் சார் மூலம் சொன்ன மட்டும் செல்வி விசஸ் ஸ்டேட் ஆஃப் கர்நாடகா 2010ல வந்த கேஸ்ல பார்த்தா அந்த சயின்டிபிக் டெக்னிக்காக வந்து மட்டும்தான் அந்த செல்வி விசஸ் ஸ்டேட் ஆஃப் சொல்லுதே தவிர இந்த பிளட் சாம்பிள் இதை பத்தி வந்து அந்த கேஸ்ல சொல்லல. செல்வி விசஸ் ஸ்டேட் வந்து இந்த சயின்டிபிக் அதாவது இந்த நியூரோ டெக்னாலஜி சம்திங் இந்த மாட்டம் ஒருத்தவங்களை வந்து பார்ப்போம். சயின்டிபிக் டெக்னாலஜிஸ் அப்படின்னா எதை பர்டிகுலரா சொல்றோம் அப்படின்னா அவங்களோட நினைவு இருக்காது, ஆனா அவங்களோட ஆள் மனசுல இருந்து அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேச வைப்பாங்க. புரியுதா சார்? அந்த மாட்டம் ஒரு சயின்டிபிக் டெக்னாலஜிஸை யூஸ் பண்ணி வாங்க முடியுமா வாங்க முடியாதுன்றதுதான் பர்டிகுலரா வந்து இந்த செல்வி விசஸ் ஸ்டேட் ஆஃப் வந்து கர்நாடகா அந்த கேசஸ் தான் வந்து சொல்லுது. ஸோ இன்னொரு கேஸ் எம்பி சர்மா வர்சஸ் சதீஷ் சந்திரா. எம்பி சர்மா வர்சஸ் சதீஷ் சந்திரா இந்த கேஸ்ல என்ன சொல்லிருப்பாங்க அப்படின்னா ரிட்டனாவோ இல்ல வெர்பலாவோ தன்னை வந்து குற்றவாளி அப்படின்னு சொல்லி ஒரு பர்சன் கிட்ட இருந்து ஒரு ஆதாரம் வாங்குறாங்க அப்படின்னா ஸோ அந்த விஷயத்துக்கு வந்து ஆர்டிகல் 20 சப் ஆர்டிகல் 3 வந்து 2 வந்து வயலேட் ஆகும். ஓகேவா? ஒருத்தவங்க வந்து ரிட்டனா ஒரு டாக்குமெண்ட்டை வாங்குறாங்க, இல்லைன்னா அவனை பேசி நீ இது மட்டும் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அது வந்து வயலேட் ஆகும். அதே மட்டும் சைனு, ஹேண்ட் ரைட்டிங் சாம்பிள்ஸ், அதே மட்டும் ஃபிங்கர் பிரிண்ட்ஸ், இந்த டிஎன்ஏ இதெல்லாம் வந்து பர்சனல் டெஸ்டிமோனியா வந்து தனிப்பட்ட சாட்சியம் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து எடுக்க முடியாது. ஏன்னா இது எல்லாமே வந்து பிசிக்கல் எவிடன்ஸ். ஓகேவா? அந்த டிஎன்ஏவா இருக்கட்டும், இந்த பிளட் சாம்பிளா இருக்கட்டும், ஃபிங்கர் பிரிண்டா இருக்கட்டும், இது எல்லாமே ஒரு பிசிக்கல் எவிடன்ஸ். ஸோ they do not involve in personal knowledge and word. அதாவது ஒரு பர்சனலோட பர்சனல் நாலேஜோடவும் அவங்களோட பர்சனல் நாலேஜ் இல்லாம வந்து அவங்களோட பர்சனல் நாலேஜ் இல்லாம ஒரு விஷயத்த வந்து அவங்களுக்கே விருப்பம் இல்லாம பண்றதுதான் வந்து அந்த செல்ஃப் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனா இது வந்து பிசிக்கல் எவிடன்ஸ், அதாவது இது ஒன்லி பிசிக்கல் எவிடன்ஸ் மட்டும் தான் சொல்லுது. இந்த டிஎன்ஏ, ஹேண்ட் ரைட்டிங் சாம்பிள், ஃபிங்கர் பிரிண்ட் இது எல்லாமே வந்து ஒரு பர்சனல் டெஸ்டிமோனியா வந்து நம்ம கன்சிடர் பண்ண முடியாது. ஸோ அதனால இது வந்து இன்வோக் ஆக முடியாதுன்னு சொல்றாங்க. ஆனா ஒரு மைனர் ஆக்ட், அது ஒரு ஸ்பெஷல் ஆக்ட், அது என்ன நாளைக்கு கண்டுபிடிச்சிருவாங்க. அந்த ஆக்ட்ல பார்த்தோம்னா ஒன்லி பிரிசனர் அக்யூஸ்டா இருக்கக்கூடிய ஒரு பர்சன்ஸ்க்கா இல்ல இருக்கக்கூடிய ஒரு மைனர் ஆக்ட். அந்த ஆக்ட்ல உங்களுக்கு ஆன்சர் சொல்றேன். இந்த மட்டும் டிஎன்ஏ சாம்பிள்ஸோ இல்ல ஃபிங்கர் பிரிண்ட்ஸோ எடுக்கலாம். அப்படி எடுத்து அவங்க வந்து கொடுக்க முடியாது அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு வந்து பனிஷ்மெண்ட் கொடுக்க முடியுன்றது அந்த ஆக்ட்ல சொல்லியிருக்காங்க. அது எந்த ஆக்ட் அப்படின்றது நாளைக்கு வந்து நீங்க கண்டுபிடிச்சிருவாங்க. ஸோ ஆல்ரெடி ஹேபிச்சுவல் அஃபெண்டர்னு சொல்லிட்டு ஒரு ஹோம்ஒர்க் கொடுத்துட்டேன். செகண்ட் ஒன்று வந்து இந்த மாட்டம் ஒரு டிஎன்ஏயோ இல்ல இதெல்லாம் கொடுக்க மறுத்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து பனிஷ்மெண்ட் இருக்குது அப்படின்னு ஒரு ஆக்ட்ல சொல்லியிருக்காங்க. அது யாருக்கு எதனால அப்படின்றத வந்து அந்த ஆக்ட்ல மென்ஷன் பண்ணிருப்பாங்க. ஒரு மைனர் ஆக்ட் தான். மோஸ்ட்லி இந்த ஏபிபி ஸ்டூடெண்ட்ஸ், ஏபிபி ஆஸ்பிரண்ட்ஸ்க்குலாம் வந்து அந்த ஆக்ட் இருக்கும். ஸோ நீங்க அதை பார்த்துட்டு அது என்னன்றது நாளைக்கு ஒரு ஹோம் ஒர்க்கா சொல்லுங்க. ஓகேவா எல்லாருக்கும்? ஓகே மேம். சரி, ஓகே. நெக்ஸ்ட் ஒரு 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 எனக்கு அந்த இது படிக்கும் போதே எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கேஸ்வா இது. இன்னொரு கேஸ்வா பார்க்கலாம். நந்தினி சர்பாதி. ஓகே, நந்தினி சர்பாதி இஸ் யூனியன் ஆஃப் இந்தியா அப்படின்னு ஒரு கேஸ். ஸோ இந்த கேஸ் வந்து எதுக்கு ரிலேட்டட்னா செல்ஃப் இன்ஃபர்மேஷனுக்கு ரிலேட்டடான ஒரு சூப்பரான ஒரு லேண்ட்மார்க் கேஸ் தான் வந்து நந்தினி சர்பாதி இஸ் யூனியன் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேஸ். ஸோ இந்த கேஸ்ல என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா நந்தினி சர்பாதி அப்படின்னு அவங்க வந்து என்னன்னா ஒரு சீஃப் மினிஸ்டர் ஆஃப் ஒரிசால ஒரு சீஃப் மினிஸ்டரா இருக்காங்க. அவங்க மேல வந்து கரப்ஷன் வந்து நிறைய கரப்ஷன் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேல கரப்ஷன் ஆக்ட் வந்து ஃபைல் பண்றாங்க. ஸோ போலீஸ் என்ன பண்றாங்க, ஒரு சம்மன் அனுப்பி அவங்க விசாரணைக்காக இன்வெஸ்டிகேஷன் ப்ராசஸ்க்காக கூட்டிட்டு வந்துட்டாங்க.
இப்ப இன்வெஸ்டிகேஷன் நடந்துட்டு இருக்கு. இப்ப நான் தான் போலீஸ்னா எனக்கு முன்னாடி வந்து அவங்க இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். இப்ப 2 பேருக்கு முன்னாடி இன்வெஸ்டிகேஷன் நடந்துட்டு இருக்கு. ஸோ அந்த இன்வெஸ்டிகேஷன் கேட்கக்கூடிய டைம்ல அவங்க என்ன பண்றாங்கன்னா எதுக்குமே ஆன்சர் பண்ணல, எல்லாத்துக்குமே ஆன்சர் டினை பண்றாங்க, தெரியாது இல்லைன்னா என்ன ரொம்ப அமைதியாக இருக்காங்க, மோஸ்ட்லி அமைதியா இருக்காங்க, கேட்கிற கேள்விக்குலாம் டினை பண்றாங்க. ஸோ இப்படி டினை பண்ணும்போது போலீஸ் என்ன பண்றாங்க, அவங்க மேல ஐபிசில ஒரு செக்ஷன் மேல வந்து மேட் பண்றாங்க. யார் கூகுள் சர்ச் எல்லாம் பண்ணக்கூடாது. ஸோ என்ன செக்ஷன் மேட் பண்ணிருப்பாங்க, இல்ல செக்ஷன் எல்லாத்தையும் கான்செப்டாக சொல்லுங்க, இந்த செக்ஷனுக்காக மேட் பண்ணிருப்பாங்க மேம் அப்படின்ட்டு. என்ன செக்ஷனுக்காக அவங்க மேல மேட் பண்ணிருப்பாங்க, இல்லைன்னா என்ன கான்செப்ட்னு தெரிஞ்சுன்னா சொல்லுங்க, இல்லைன்னா என்ன செக்ஷன், அது பர்டிகுலர் என்ன செக்ஷனுக்காக அவங்கள வந்து கேஸ் ஃபைல் பண்ணிருப்பாங்க. நாட் obey to public servant அந்த மாதிரி என்ன செக்ஷன் வரும்? 165 மேம். 165 169 இல்ல மேபி நான் ராங்கா இருக்கேன் கேக்குறேன். 165 169 யாராவது செக் பண்றீங்களா? 165 வருமா 169 வருமா? உமா பாரதி மேம் பாத்துட்டீங்களா? இருக்கீங்களா யாராச்சும் கிளாஸ்ல? மேம் 169 தாங்க மேம். 165 ரிப்பீல்டு. ஓகே 169 தான் வரும். ஓகேவா? ஸோ 169 என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு பப்ளிக் சர்வெண்ட், ஒரு சட்டத்தால் வந்து தனக்கு கடமை கொடுக்கப்பட்டுள்ள ஒரு பப்ளிக் சர்வெண்ட், அந்த பப்ளிக் சர்வெண்ட் இருக்கிறப்ப எல்லாரும் யார் யார் வருவாங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஐபிஎஸ்ல பார்த்துருக்கோம். ஸோ பப்ளிக் சர்வெண்ட் என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு 169 வந்து பாத்தீங்கன்னா பப்ளிக் சர்வெண்ட் அன்லாஃபுல்லி பையிங் ஆர் பிட்டிங் ஆஃப் ப்ராப்பர்ட்டின்னு இருக்கு. நீங்க எந்த ஆக்ட்ல, ஓல்ட் ஆக்ட்ல சொல்றீங்களா நியூ ஆக்ட்ல சொல்றீங்களா? ஐபிஎஸ்ல தான் சொல்லு. ஓல்ட் ஆக்டா? ஆமா மேம். 169 தான் சொல்றேன். செக் பண்றாரு. நியூ ஆக்ட்ல 169 என்ன சொல்லுது? 203 மேடம். மேம் 179. ஆமா 179 தான் வரும். ஓகே 179 ஐபிசி. ஸோ 179 ஐபிசி என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, ஒரு லீகலி ஆத்தரைஸ்ட் பர்சன்ஸ், ஓகேவா? ஸோ அவங்க ஒரு பப்ளிக் சர்வெண்டா இருக்கலாம், அவங்க வந்து ஒரு கேள்வி கேட்கக்கூடிய இடத்துல இருக்காங்க. ஸோ அந்த இன்வெஸ்டிகேஷன், அதை இன்வெஸ்டிகேஷன்ல கூட ஒரு பர்சன்ட் வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்றாங்க. ஸோ அந்த இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போது அவங்க வந்து ஆன்சர் ஒபே பண்ணல அப்படின்னா அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, இது மட்டும் வந்து கொஸ்டின் கேள்வி கேட்கும்போது இந்த கேள்வி வந்து ரெஃப்யூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு ஒரு காரணத்துக்காக அவங்க மேல செக்ஷன் 179 ஆஃப் ஐபிசி வந்து மேட் அவுட் பண்ணுவாங்க. இன் ஓல்ட் ஆக்ட் ஆஃப் 179 எல்லாம் அஃபென்ஸ் வந்து மேட் அவுட் பண்ணுவாங்க. இப்போ என்னோட கேள்வி என்ன அப்படின்னா, இப்போ 179 கீழே வந்து கேள்விக்கு வந்து பதில் ரெஃப்யூஸ் பண்ணிட்டாங்கன்னா அஃபென்ஸ் மேட் அவுட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டாங்க. பட் இந்த கேஸ்ல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ரைட் டு சைலன்ஸ் டியூரிங் த இன்வெஸ்டிகேஷன், நாட் ஓன்லி த கோர்ட்ல வந்து ஒரு அக்யூஸ்ட் வந்து அமைதியா இருக்க வந்து வேலிடு, பட் நாட் ஓன்லி த கோர்ட் பட் டியூரிங் த இன்வெஸ்டிகேஷன்ல கூட ஒரு பர்சன் அமைதியா இருக்கலாம், எந்த ஒரு பயனுமே சொல்லணும்னா இட்ஸ் அ ரைட் டு சைலன்ஸ். ஓகேவா? ஸோ அந்த ரைட் டு சைலண்ட் அப்படின்ற ஒரு ரைட்டை வந்து அக்யூஸ்ட் எடுக்கலாம்னு கேட்டா எடுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ரைட் டு சைலண்ட் டியூரிங் த இன்வெஸ்டிகேஷன்ஸ் இட்ஸ் வேலிட் அப்படின்ற போது ஐபிசி செக்ஷன் 179 கீழே வந்து ஒரு பப்ளிக் சர்வெண்ட் டியூரிங் த இன்வெஸ்டிகேஷன்ல ஒரு கொஸ்டின் கேட்கும் போது அதை ரெஃப்யூஸ் பண்றான் அப்படின்றது தவறுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இதுக்கு என்ன பதில், என்ன ஆன்சரா இருக்கும்? ரைட் டு சைலன்ஸுக்கும் எடுக்கலாம்னு சொல்லி இந்த நந்தினி கேஸ்ல சொல்லிட்டாங்க. 179ல
நீங்க ரெஃப்யூஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மேல சார்ஜ் போடுவேன்னு சொல்லிட்டாங்க. இதுக்கு டிஃப்ரெண்ட் என்ன சொல்ல வராங்க? புரியுதா இருக்கு? கொஸ்டின் புரியுதா? 179க்கும் ரைட் டு சைலன்ஸ் அப்படின்னு சொல்லி இந்த ஆர்டிகல் இந்த நந்தினி கேஸ்ல சொல்ல வரதுக்கும் இல்ல என்ன டிஃபரெண்ட்? ஸோ இந்த ஃபேக்ட் உங்களுக்கு ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன். இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. நந்தினி சபாபதி மேம் வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்றாங்க. அவங்க ரெஃப்யூஸ் பண்றாங்க. அவங்களோட கேள்விகள் எதுக்குமே பதில் சொல்லல. ஸோ ரெஃப்யூஸ் பண்ணாலே இட்ஸ் அஃபென்ஸ் அப்படின்னு சொல்லி 179ல வந்து சொல்லிட்டாங்க. ஓல்டு ஐபிசி ஆக்ட் சொல்லிட்டாங்க. ஸோ அதனால என்ன பண்ணிட்டாங்க? சார்ஜ் பண்ணிட்டாங்க. இப்போ சார்ஜ் பண்ண நீ தப்பு. ரைட் டு சைலன்ஸ் வந்து டியூரிங் த இன்வெஸ்டிகேஷன் அவங்களுக்கு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப எப்போ வந்து அவங்க மேல இன்வெஸ்டிகேஷன் டைம்ல வந்து ரெஃப்யூஸ் பண்ணா போடலாம்னு ஐபிசில இருக்குது. ஆனா இந்த ஆர்டிகல்ல இந்த கேஸ்லால வந்து நீ போடக்கூடாது, அது தப்பு அப்படின்னு சொல்றாங்க. எதனால சொல்லியிருப்பாங்க? யாராவது ட்ரை பண்ணுங்க. யாருக்காவது ஆன்சர் தெரியும் இல்ல தெரியல ஏதாவது சொல்லுங்க. தெரியுமா? வேற ட்ரை பண்றீங்களா? தெரியல மேம். மேம் அந்த இன்வெஸ்டிகேஷன் டைம்ல அவங்க வந்து அமைதியா இருக்கிறதோ இல்ல அந்த பதில் சொல்ல மறுக்கிறதோ வந்து அவங்களுக்கு வந்து செல்ஃப் இன்கிரிமினேஷன் அப்படிங்கிறதுனால அது அனுமதிக்கப்படுது அப்படின்னு நான் நினைக்கிறேன். மேம் மறுபடியும் ஒன்ஸ் ரிப்பீட் பண்ணுங்க. மேம் அவங்க அந்த அக்யூஸ்ட் வந்து இன்வெஸ்டிகேஷன் டைம்ல வந்து பதில் சொல்லாம இருக்கிறதுனால அது வந்து எதுக்கு கீழே அப்படி அமைதியா இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா அவங்க வந்து செல்ஃப் இன்கிரிமினேஷன் அப்படிங்கிற கான்செப்டுக்கு கீழே அப்படி பண்ணலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சரி ஓகே மேம், கிட்டத்தட்ட கரெக்டா சொல்லியிருக்காங்க. வேற யார் ட்ரை பண்றீங்களா? சரி ஓகே, பிரம்ம மேம். சிலர் கொஞ்சம் ஒரு கிளாப் பண்ணுங்களா பிரம்ம மேம்க்கு. கிளாப் ஆப்ஷன் இருக்குல்ல, யாரா தூங்குறீங்க முடிச்சிட்டீங்கன்னு தெரியும். சரி ஓகே. ஸோ இதுல என்ன அப்படின்னா செக்ஷன் 179 ஐபிசில பார்த்தோம்னா டியூரிங் த இன்வெஸ்டிகேஷன் ஒரு பர்சன் ரெஃப்யூஸ் பண்றாங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்க மேல சார்ஜ் மேட் அவுட் பண்ணலாம், பண்ணக்கூடாதுன்னு இல்லை. ஆனா கான்செப்ட் என்ன அப்படின்னா செல்ஃப் இன்கிரிமினேஷன், அதாவது தன்னை குற்றவாளியா சுமத்தக்கூடிய நீ வந்து குற்றவாளி அப்படின்னு நீ ஒத்துக்கோ அப்படின்ற மாதிரி கேள்விகள் வரும் பாத்தியா. நீ வந்து உன்னை குற்றவாளிகள்னு சுமத்தக்கூடிய கேள்விகள். இப்போ நீங்க வந்து நீ இந்த குற்றத்தை பண்ணியா அப்படின்னா நீ குற்றவாளி அப்படின்னு வந்து தீர்மானிக்கக்கூடிய ஒரு கேள்விதான் நான் உன்னை கேட்கிற கேள்வி இல்லையா? அப்போ அந்த மாட்டம் உங்களை நீங்க குற்றவாளியா ஆக்கிக்கிற மாட்டம் இருக்குது அந்த கேள்விகள் அப்படின்னா அந்த டைம்ல வந்து ரெஃப்யூஸ் பண்ணலாம். அப்போ ரைட் டு சைலன்ஸ் பண்ணலாம். ஓகேவா? சோ அதை வந்து ரெஃப்யூஸ் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு 179 போட முடியாது. ஸோ 179 வந்து டியூரிங் த இன்வெஸ்டிகேஷன்ல இப்போ நீங்க வந்து இந்த கத்தியை வந்து இந்த இடத்துல பாத்தீங்களா, இப்போ வந்து ஒரு விட்னஸ்ட வந்து கேட்கறாங்கல்ல, ஒரு யாராவது நீங்க சாட்சியமா இருக்கிறாங்க இல்ல அக்யூஸ்டோட கேட்கறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். சோ அவங்கள்ட்ட வந்து கேட்கறாங்க. ஆனா அந்த கேட்கக்கூடிய கேள்வி பார்த்தோம்னா அவனை குற்றவாளியை சுமத்துற மாட்ட கேள்விகள்லாம் வந்து கேட்கக்கூடாது. ஓகேவா? அந்த மாட்ட கேள்விகள் கேட்டான், அதை ரெஃப்யூஸ் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த செக்ஷன் வந்து மேட்டர் பண்ண முடியாது. ஸோ அந்த டைம்ல அவன் அமைதியா இருந்தான் அப்படின்னா அது ரைட்டான்னு கேட்டா ரைட். ஸோ அந்த டைம்ல செல்ஃப் இன்ஃபர்மேஷன் வரும் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, இந்த நந்தினி சபாபதி கேஸ்ல வந்து வேற என்னென்னலாம் டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஒரு அட்மாஸ்பியர் ஆஃப் ப்ரெஷர் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதாவது ஒரு பர்சனை வந்து ஒரு 2 மணி நேரம் விசாரிக்கலாம், ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் 5 6 7ன்னு இவ்வளவு நேரம் விசாரிச்சுக்கிட்டே இருக்காங்க. அந்த விசாரணையோட ப்ரெஷர்ல பார்த்தோம்னா நான் தான் ஒத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்றான்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஒரு அந்த இன்ட்ராகேஷனோட பீரியட் அதோட ஹவர்ஸ் பார்த்தோம்னா ரொம்ப நேரம் ப்ரொலாங் ஆகுது, ரொம்ப நேரம் இழுத்துட்டு போறாங்க. அந்த டைம் கூட வந்து அவனோட நீ பதில் சொல்லணும்னு சொல்ற இன்வெஸ்டிகேஷன்ல வந்து ரொம்ப நேரம் இழுத்தாங்கன்னா அது செல்ஃப் இன்ஃபர்மேஷன்ல வரும். நெக்ஸ்ட் மென்டல் ப்ரெஷர் கொடுக்கக்கூடிய மாட்டோம் ஒரு விஷயங்கள் நடக்கிறாங்க டியூரிங் த போலீஸ் ஸ்டேஷன்ல, இல்ல மைண்ட் ப்ரெஷர் கொடுக்குற மாட்டோம் அவங்க கேள்விகள் இருக்குது அப்படின்னா ஸோ இதெல்லாம் வந்து செல்ஃப் இன்கிரிமினேஷன் அப்படின்ற ஒரு கான்செப்ட் கீழே வரும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேஸ்ல வந்து சொல்லியிருப்பாங்க. சரி ஓகேவா? சரி ஓகே. நெக்ஸ்ட் இப்போ இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட்ல செக்ஷன் 27 பார்த்தோம் அப்படின்னா என்னது? எவிடன்ஸ் ஆக்ட்ல ஓல்டு ஆக்ட் செக்ஷன் 127ல பார்த்தோம் அப்படின்னா ஒரு பர்சன் வந்து வாலண்டியரா வந்து கன்ஃபெஷன் கொடுக்குற மாட்டோம். ஓகேவா?
ஸோ இந்த மட்டும் வாலண்டியர் கன்ஃபெஷன் கொடுக்குற மாதிரி செக்ஷன் 27 இருக்கட்டும், இல்ல ஒரு செக்ஷன் 164 ஆஃப் பிஎன்எஸ்எஸ்ல வந்து 161 சொல்லியிருப்பாங்க. ஸோ ஓல்ட் ஆக்ட்ல 164. இந்த மட்டும் வாலண்டியர் கன்ஃபெஷனல் கொடுக்குற ஸ்டேட்மெண்ட் எல்லாமே இப்போ மேஜிஸ்ட்ரேட் முன்னாடி கொடுக்கறதா இருக்கட்டும், ஆர்டிகல் எவிடன்ஸ் ஆக்ட் செக்ஷன் 27 கீழே ஒரு ஒரு கொலையை பண்ணிட்டு அந்த கொலை பண்ண கத்தியை நான் வந்து இந்த இடத்துலதான் வச்சிருக்கேன் அப்படின்ற மாட்டம் ஒரு டிஸ்கவரி பண்றதெல்லாம் வந்து செல்ஃப் இன்கிரிமினேஷன் கீழே வருமா அப்படின்னு கேட்டோம்னா அதெல்லாம் செல்ஃப் இன்ஃபர்மேஷன் கீழே வந்து வராது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ அதே மாட்டம் டியூரிங் த ட்ரையல்ல பார்த்தோம்னா 313 கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. மேஜிஸ்ட்ரேட் வந்து 313 கொஸ்டின்ஸ் வந்து அக்யூஸ்ட வந்து கேட்பாங்க. ஸோ அந்த டைம்ல வந்து அவன் வந்து ஆமா இல்லை அப்படின்ற மாட்டம் பதில் தான் வந்து அவன் சொல்ல போறான். ஓகேவா? ஸோ அது வந்து ஆர்டிகல் 20(3) வந்து வயலேட் பண்ணுதா அப்படின்னு கேட்டா அதெல்லாம் வயலேட் பண்ணல. ஏன்னா 313 கொஸ்டின்ஸ் வந்து எந்த டைம்ல கேட்பாங்க நமக்கு தெரியும். ஓகேவா? ப்ராசிக்யூஷனோட எவிடன்ஸ் எல்லாம் முடிஞ்சுன்னா நெக்ஸ்ட் 313 கொஸ்டின்ஸ் வந்து கேட்கறான்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த டைம்ல வந்து கேட்பாங்க. இது மட்டும் ப்ராசிக்யூஷன் சைட்ல இருந்து இது மட்டும் ஒரு அலிகேஷன்ஸ் எல்லாம் வைக்கிறாங்க. ஸோ அதனால நீ என்னப்பா சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி வந்து கேட்பாங்க. ஓகேவா? ஸோ அது வந்து ஆர்டிகல் 20(3) வந்து வயலேட் பண்ணுதா, இது செல்ஃப் இன்கிரிமினேஷனா அப்படின்னு கேட்டா அதெல்லாம் செல்ஃப் இன்கிரிமினேஷன் கீழே வராது. அதெல்லாம் அது என்ன மாட்ட கேள்விகள்னா ஆமாமா இல்லை ஆமாம் இல்லை அப்படின்ற மாட்டம் பதில் சொல்லக்கூடியதான். ஸோ அது வந்து அது கீழே வராது அப்படின்றதான் வந்து இந்த 313 கொஸ்டின்ஸை பொறுத்த வரைக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் இந்த செல்வி விசஸ் ஸ்டேட் ஆஃப் கர்நாடகா அப்படி 2010ல வந்த கேசஸ்ல பார்த்தோம்னா இந்த சயின்டிபிக் டெக்னாலஜிஸ் யூஸ் பண்ணி ஒரு அக்யூஸ்டுகிட்ட இருந்து ஒரு டெஸ்ட் வந்து எடுக்கிறாங்க அப்படின்னா அது வந்து ஆர்டிகல் 20 சப்-ஆர்டிகல் 3 வந்து செல்ஃப் இன்ஃபர்மேஷன் கீழே தான் வந்து வயலேட் பண்ணும். அப்படி ஒருவேளை அவன் கன்சென்ட் கொடுத்துட்டான், ஓகே நீங்க எடுத்துக்கோங்க, நான் வந்து அக்யூஸ்ட் இல்லை, நான் இந்த தப்பு பண்ணல, எனக்கு நம்பிக்கை இருக்கு, நீ வந்து எடுத்துக்கிறியா எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டான். அப்ப அக்யூஸ்ட் வந்து பர்மிஷன் கொடுத்துட்டான் அப்படின்னா அதுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்றாங்க அப்படின்னா அதுக்கு நீங்க அப்படி கன்சென்ட் கொடுத்துட்டாங்கன்னா ஒண்ணு அது யாரு முன்னாடி பண்ணணும்னா ஒண்ணு அவங்களோட ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் முன்னாடி பண்ணணும், அப்படின்னா அந்த அக்யூஸ்டோட லாயருக்கு முன்னாடி தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? அப்படி கொடுக்கக்கூடிய அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து என்ன சொன்னா மியர் ஸ்டேட்மெண்ட் தான் கன்சிடர் பண்ணுவாங்களே தவிர அது வந்து எப்படி சொல்றது ஒரு கொராபரேட்டிவ் ஒரே நிமிஷம். ஓகே. ஸோ அப்படி கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்டேட்மெண்ட் பார்த்தோம் அப்படின்னா அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ஒன்லி வந்து கொராபரேட் பண்ணதுக்கு மட்டுமே யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? ஜஸ்ட் அது ஒரு எவிடன்ஸா மட்டும்தான் எடுத்துப்பாங்க. ஜஸ்ட் ஒரு ஸ்டேட்மெண்டா தான் எடுத்துப்பாங்க தவிர அது வந்து ஒரு ஃபைனல் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு டிக்ளேர் பண்ணிக்கப்பட்டாங்க. ஜஸ்ட் அது கொராபரேட் பண்றதுக்கு மட்டும் அந்த வழக்குக்கு கொராபரேட் பண்றதுக்கு மட்டும் அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து பயன்படுத்துவாங்க. ஓகேவா? ஸோ இந்த மட்டும் ஒரு சயின்டிபிக் டெக்னாலஜிஸ் யூஸ் பண்ணி ஒருத்தவங்க அக்யூஸ்டுகிட்ட இருந்து வந்து எவிடன்ஸ் கேதர் பண்றாங்க அப்படின்னா நமக்கு இது மட்டும் ஒரு வழக்கு நடக்குது அப்படின்னா நம்ம அக்யூஸ்ட் சைடா இருக்கிறோம் அப்படின்னா நம்ம கிராஸ் எக்ஸாமினேஷன்லயோ இல்ல அந்த வழக்குக்கு வந்து நம்ம இந்த மாட்டம் ஒரு கேள்விகள்லாம் வந்து நம்ம உங்கள்கிட்ட கேட்கணும். அப்ப என்னோட அக்யூஸ்ட் வந்து நான் வந்து ஒத்துக்கிட்டான் அப்படின்னா இது யாரு முன்னிலையில பண்ணீங்க, யாரோட ஒப்புதல் முன்னாடி பண்ணாங்க, ஸோ இந்த மாதிரி கேள்விகள்லாம் பார்க்கணும். அப்ப நம்ம ஒரு ஜட்ஜஸா இருக்கிறோம் அப்படின்னா அவங்க ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னா இவங்களோட கன்சென்ட்டோட நடந்துச்சா, அந்த கன்சென்ட் யாரு முன்னாடி நடந்துச்சு அப்படின்ற எல்லாத்தையும் நம்ம பார்க்கணும். அப்படி வரக்கூடிய எவிடன்ஸ் வந்து அதோட எவிடென்ஷியரி வேல்யூ எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத ஒரு ஜட்ஜா இருக்கும்போது அதை மைண்ட் பண்ணி தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஓகேவா? நெக்ஸ்ட் சாரதா விசஸ் தர்மா 2003ல வந்த கேஸ். அந்த கேஸ்ல பார்த்தோம்னா சிபிஎஸ்ல செக்ஷன் 151 வந்து யூஸ் பண்ணும். அதாவது டிஸ்கிரிப்ஷன் பவர் ஆஃப் த கோர்ட் 151 வந்து சொல்லுவோம். ஓகேவா? ஸோ அதுல பார்த்தோம் அப்படின்னா எந்த ப்ரொவிஷனுமே இல்லாத டைம்ல தான் என்ன பண்ணுவோம்னா ஆர்டிகல் 15 வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். மோஸ்ட்லி பார்த்தோம்னா கண்டோன்மெண்ட் டிலேட் இல்ல காலதாமதம் இதுக்கு வந்து ஆர்டிகல் 151 வந்து யூஸ் பண்ணுவோம். பட் இந்த கேஸ்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒரு மெடிக்கல் எக்ஸாமினேஷனுக்காக வந்து ஒரு அக்யூஸ்டையோ இல்ல விட்னஸோ யாரையோ ஒருத்தவங்கள ஒரு மெடிக்கல் எக்ஸாமினேஷனுக்காக வந்து அனுப்பலாமா அப்படின்ற போது சிபிசி 151 கீழே வந்து கோர்ட் யூஸ் பண்ணி வந்து டிஸ்கிரிப்ஷன் பண்ணலாம். கோர்ட்டுக்கு வந்து அந்த சிபிசி 151 கீழே வந்து மெடிக்கல் எக்ஸாமினேஷன் பண்ணதுக்கு அந்த அதிகாரம் வந்து இருக்குது. அது எனி பார்ட்டிஸோ இல்ல விட்னஸோ யார் வேணாலும் இருக்கலாம். அந்த ஹியூமோட்டோ பவர் வந்து இந்த சிபிசி 151ல வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இங்க வந்து என்னது இவங்க வந்து செல்ஃப் இன்ஃபர்மேஷன் பண்ணிட்டாங்களே அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அந்த டைம்ல ஆர்டிகல் 20 சப்-ஆர்டிகல் 3 வந்து பயன்படுத்த முடியாது அப்படின்ட்டு தான் இது. ஓகே, இதை வந்து நம்ம பார்த்துட்டோம். ஆனா இது எல்லாமே ஜுடிஷியல் ப்ரொசீடிங்ஸ் தான் பயன்படும். இது எல்லாமே ஜுடிஷியல் ப்ரொசீடிங்ஸ் தான் நம்ம அப்ளை பண்ண முடியும் அப்படின்ற போது இதுக்கு முன்னாடி பார்த்தா அதே கான்செப்ட் தான்
இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இன்வெஸ்டிகேஷனுக்குலாம் இதெல்லாம் அப்ளை ஆகாது. அப்ப அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இன்வெஸ்டிகேஷன் என்ன சொல்லுவாங்க, தாசில்தார் கலெக்டர் எல்லாம் இருப்பாங்கல்ல, சோ அவங்களோட இன்வெஸ்டிகேஷனுக்குலாம் வந்து இந்த செல்ஃப் இன்கிரிமினேஷன் அப்படின்ற ஒரு கான்செப்டை எடுத்துட்டு வந்து நம்ம இந்த ஆர்டிகல் 20 சப்ளை 3 வந்து பயன்படுத்த முடியாது. இதுக்கெல்லாம் என்னது நாட் அப்ளை அப்படின்றத வந்து இந்த கேஸ்ல வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேவா? சரி, ஓகே, இதெல்லாம் சொல்லிட்டாங்க. இப்போ இன்னொரு விஷயம் வருது. என்ன அப்படின்னா, இப்போ வந்து என்னோட வீடு, நான் மட்டும் ஒரு வீட்டுல இருக்கேன். அந்த வீட்டுல போலீஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா சர்ச்க்கு வராங்க. சர்ச் பண்ணும்போது என்ன பண்றாங்க, சில டாக்குமெண்ட்டை என்னோட கன்சென்ட்டே இல்லாம அந்த டாக்குமெண்ட் வந்து எடுத்துட்டாங்க. ஓகேவா? அப்ப நான் என்ன சொல்றேன், இது வந்து கம்பல்ஷன், இது வந்து என்ன கம்பல் பண்ணி எடுத்திருக்காங்க, இது செல்ஃப் இன்கிரிமினேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு பாயிண்ட் வந்து எடுத்து வைக்கிறேன். ஓகேவா? அப்போ குற்றன்பிள்ளை விசஸ் ராமகிருஷ்ணன் 1980 வந்த கேஸ். இந்த கேஸ்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்போ சிஆர்பி செக்ஷன் 94 இருக்கட்டும், 96 இருக்கட்டும், சீசர் அண்ட் சர்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பார்ப்போம். டாக்குமெண்ட்டை வந்து சர்ச் பண்றதா இருக்கட்டும். ஸோ இந்த மாட்ட ஒரு கான்செப்ட் சிஆர்பிசி பயன்படுத்தி ஒரு டாக்குமெண்ட்டை வந்து ஒரு பர்சன்டேருந்து ஒரு அத்தாரிட்டிலேருந்து வாங்குறதா இருக்கட்டும், இல்ல என்னோட வீட்டுல வந்து சர்ச் பண்ணி சில டாக்குமெண்ட் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுது, சில டாக்குமெண்ட் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணி வந்து எடுத்துட்டு போறதா இருக்கட்டும். ஸோ இதெல்லாம் வந்து செல்ஃப் இன்கிரிமினேஷன் கீழே வராது. இதெல்லாம் கம்பல்ஷன் அப்படின்ற ஒரு இதுக்குள்ள வராது. இது வேலிடா இல்லையா அப்படின்னு கேட்கும்போது இது வேலிடு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ என்ன காரணம் சொல்றாங்கன்னா, அதோட உண்மைத்தன்மை, அந்த வழக்கோட உண்மைத்தன்மை வந்து இந்த டாக்குமெண்ட்டை பொறுத்து இருக்குது அப்படின்ற போது கோர்ட்டோட ஆர்டர் பை லாவை பேஸ் பண்ணி தான் இவங்க இந்த டாக்குமெண்ட்டை வந்து சீஸ் பண்றதா இருக்கட்டும், வீடை வந்து சர்ச் பண்றதா இருக்கட்டும், இந்த கான்செப்ட்லாம் இதை பேஸ் பண்ணிருக்குன்றனால இது வந்து கம்பல்ஷன் அப்படின்ற ஒரு கான்செப்ட்ல நம்ம எடுத்துட்டு வர முடியாது அப்படின்னு இந்த குற்றம்பிள்ளை விசஸ் ராமகிருஷ்ணன் 1980 இந்த கேஸ்ல வந்து சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? ஓகே. ஸோ மோஸ்ட்லி வந்து உங்களுக்கு இந்த 3 விஷயத்துல வந்து நிறைய நான் இது பண்றேன்னு நினைக்கிறேன். ஃபைனலா ஒரே ஒரு பாயிண்ட் இந்த கேஸ்ல வந்து நான் சொல்லணும் அப்படின்னு சொன்னா என்ன அப்படின்னா, நம்ம இந்த ஆர்டிகல் 20ல வந்து இப்போ 3 கான்செப்ட் வந்து பார்த்தோம் இல்லையா? அந்த 3 கான்செப்ட்லயுமே பார்த்தோம்னா இந்த ஆர்டிகல் 20க்கு ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு முக்கியமான பவர் என்ன இருக்கு அப்படின்னா, ஆர்டிகல் 359 வந்து பிரசிடென்ட்டுக்கு வந்து எமர்ஜென்சி டைம்ல வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து சஸ்பெண்ட் பண்ணக்கூடிய அதிகாரம் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி இருக்குது. இதுல ஆர்டிகல் 59 ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் வந்து இருக்குது. ஆனா இதுல வந்து சூப்பரா வந்து ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க. எப்போன்னா 44th அமெண்ட்மெண்ட்ல என்ன கொண்டு வராங்க அப்படின்னா, இந்த ஆர்டிகல் 20 இருக்கட்டும் இல்ல 21 இருக்கட்டும், அதை வந்து சஸ்பென்ஷன் பண்ணக்கூடாது. ஈவன் டியூரிங் த எமர்ஜென்சி பீரியட்ல கூட சஸ்பெண்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த 44th அமெண்ட்மெண்ட்ல தான் என்ன கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னா, இந்த கான்செப்டே கொண்டு வந்திருப்பாங்க. இந்த 20 and 21 வந்து கொண்டு வர முடியாது. ஏன்னா இது ரைட் டு, இது வந்து ஒரு பர்சனோட அதாவது ஒரு தனிப்பட்ட நபருக்கான இது உரிமை. இந்த உரிமை வந்து ஒரு எமர்ஜென்சி பீரியட்ல வந்து அவங்களுக்கு இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதை வந்து எந்த கேஸால வந்து ஃபர்ஸ்ட் டிரைவ் ஆச்சு அப்படின்னா, கேபிஎஸ் கார்பஸ் கேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏடிஎம் ஜபால்பூர் விசஸ் எஸ் ஹவிங்கான் ஜுக்காலா 1979 வந்த கேஸ். இந்த 1975 பார்த்தோம்னா நிறைய அன்லாஃபுல் அரெஸ்ட் எல்லாம் நடந்துச்சு. நிறைய பேர் வந்து அன்லாஃபுல் டிடென்ஷன் பண்ணி வச்சிருக்குது, அன்லாஃபுல் அரெஸ்ட் பண்ணி வைக்கிறது. ஸோ இந்த கான்செப்ட் எல்லாம் பார்த்தோம்னா அப்பவே நடந்துச்சு. ஸோ இந்த கேபிஎஸ் கார்பஸ் கேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து சட்டத்துக்கு புறமா என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஒரு பர்சன் வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. டியூரிங் த எமர்ஜென்சி பீரியட்ல என்ன சொல்லியிருக்காங்க, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து சஸ்பென்ஷன் பண்ணலான்னு அதுல சொல்லியிருக்காங்க. ஆனா அந்த எமர்ஜென்சி பீரியட்ல பார்த்தோம்னா ஒரு பர்சன் வந்து அன்லாஃபுல் டிடென்ஷன் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா கோர்ட்டுக்கு போறாங்க. ஸோ கோர்ட்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு பர்சன் வந்து தனிப்பட்ட லிபர்ட்டி, இதெல்லாம் வந்து இது வந்து ஒரு தனி நபரோட தனிப்பட்ட லிபர்ட்டி. இத வந்து கான்ஸ்டிடியூஷன் வந்து பெருசா இல்ல ஒரு தனி நபருடைய ப்ரொடக்ஷன் வந்து பெருசா, அவங்களோட பாதுகாப்பு வந்து பெருசா அப்படின்னு பார்க்கும்போது தனி நபரோட பாதுகாப்பு தான் பெருசு, கான்ஸ்டிடியூஷனோட அவங்களோட பாதுகாப்பு தான் மேலும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைம்ல தான் என்ன பண்ணாங்கன்னா 44th அமெண்ட்மெண்ட்டை கொண்டு வந்து இந்த பார்ட் 3ல உள்ள ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல டியூரிங் த எமர்ஜென்சி பீரியட்ல வந்து எதை வேணா நீங்க சஸ்பென்ஷன் பண்ணலாம், ஆனா ஆர்டிகல் 20 and 21 வந்து சஸ்பென்ஷன் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேஸ்ல வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த அன்லாஃபுல் டிடென்ஷனுக்கு வந்து ஒரு இம்பார்ட்டன்டான கேஸ்ல என்னன்னு தெரியுமா, ஒரு லேண்ட்மார்க் கேஸ்ல அது சூப்பர் கேஸ்ல அது அதுக்கா தெரியுமா, அன்லாஃபுல் அரெஸ்ட் என்னென்ன கைட்லைன்ஸ் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு ஒரு கேஸ்ல சொல்லியிருப்பாங்க. என்ன கேஸ் அது? வாசு வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப்
வாசு வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் டிகே பாசு வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் பிகே வாசு டிகே வாசு மேம். சரி, அந்த கேஸ்ல தான் சரி சூப்பர் நிறைய பேர் சொன்னீங்க. ஸோ அந்த கேஸ்ல தான் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா வந்து போலீஸ், அதாவது போலீஸ் இன்வெஸ்டிகேஷன்ல போலீஸ் காவல்ல உள்ள பர்சன்ஸ்க்கு வந்து ஹவு டு ப்ரொடெக்ட் அண்ட் அவங்களோட அக்யூஸ்டோட டிக்னிட்டியை வந்து எப்படி வந்து பாதுகாப்பு அளிக்கணும் அப்படின்றதுக்கான கைட்லைன்ஸ் வந்து இந்த டிகே பாசஸ் ஸ்டேட் ஆஃப் வெஸ்ட் பெங்கால் அப்படின்ற கேஸ் 1996 வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இந்த 44th அமெண்ட்மெண்ட் அதுக்கப்புறம் அந்த கான்செப்ட் தான் இந்த டிகே பாசஸ் ஸ்டேட் ஆஃப் வெஸ்ட் பெங்கால் அப்படின்ற கேஸ் தான் வரும். ஸோ வந்து எனக்கு தெரிஞ்சு ஓவரால் நம்ம ஆர்டிகல் 20 பொறுத்த வரைக்கும் நிறைய கான்செப்ட் நிறைய பாயிண்ட்ஸ் வந்து நான் வந்து உங்களுக்கு சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து இதை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா ஆர்டிகல் 20 சம்பந்தமா உங்களுக்கு கொஸ்டின் கேட்கறாங்க. இப்போ நம்ம ஆர்டிகல் 20 சம்பந்தமா இவ்வளவு கான்செப்ட் வேற ஒரு வியூல இருந்து நம்ம எடுத்து எழுதிட்டோம் இல்லையா. இப்போ நம்ம 20ல மோஸ்ட்லி 5 மார்க் 3 மார்க் தான் கேட்பாங்க. நம்ம எழுதும் போது என்ன எழுதலாம்னா ஆர்டிகல் தெரிஞ்சுன்னா ஆர்டிகல் மட்டும் எழுதுங்க, கேஸ்ல தெரிஞ்சுன்னா எழுதுங்க, தெரியலன்னா எழுதணும்னு அவசியம் இல்லை. அப்ப நான் கேஸ்லாஸ் எனக்கு தெரியல, நான் எழுதல, எனக்கு மார்க் கொடுக்க மாட்டாங்க அப்படிலாம் ஒண்ணுமே இல்லை. அப்போ நமக்கு கேஸ்லாம் தெரிஞ்சுன்னா எழுதலாம், தெரியலன்னா நமக்கு எழுதணுன்ற அவசியமே இல்லை. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்ம வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல ஆர்டிகல் எழுதுனா போதும். இப்போ நான் கேட்ட இதுலயே வந்து செல்ஃப் இன்ஃபர்மேஷன் கீழே இதெல்லாம் வருமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இன்வெஸ்டிகேஷன் கீழே வந்து இந்த செல்ஃப் இன்ஃபர்மேஷன் வருமானு ஒரு கேள்வி கேட்கும்போது அதுக்கு வந்து நம்ம வந்து என்னென்ன பாயிண்ட்ஸ் எல்லாம் பேஸ் பண்ணி வரும் வராதுன்னு நம்ம ஒரு பாயிண்ட் எழுதிடலாம். பட் எனக்கு கேஸ்ல தெரியலன்னா அது எழுதணும் அவசியம் இல்லை. கேஸ்ல என்ன ஹெல்ட் போர்ஷன் பண்ணியிருக்கோமோ நம்ம அதை மட்டும் எழுதினா போதும். அதை மட்டும் நமக்கு வந்து ஏன்னா அதுக்கே நமக்கு மார்க் கொடுத்துருவாங்க. பட் இந்த எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ்லாம் நம்ம எதுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம போற போஸ்டிங் வந்து ஒரு ஜட்ஜ் எக்ஸாம் போறோம் இல்லையா. ஸோ அந்த போஸ்டிங் நம்ம போகும்போது இதெல்லாம் நமக்கு தெரியாம இருக்கக்கூடாது. ஜுடிஷியல் ப்ரொசீடிங்ஸ்னா என்னன்னு தெரியாம இருக்கக்கூடாது. எதெல்லாம் ஜுடிஷியல் ப்ரொசீடிங்ஸ் தெரிஞ்சிருக்கணும், எதெல்லாம் டபிள்யூ பார்ட்டி அப்ளை ஆகும் தெரிஞ்சிருக்கணும், எதெல்லாம் வந்து ரெட்ராஸ்பெக்டிவ், எது ப்ராஸ்பெக்டிவ்லாம், எதெல்லாம் அப்படின்றது எல்லா இன்டர்பிரேஷன் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா. ஸோ அதனால நம்ம இவ்வளோ ஆஸ்பெக்ட் நம்ம வந்து ஒரு ஆர்டிகிள் ஒரு நாள் செஷன் போட்டு நம்ம எடுத்தது. ஓகேவா. ஸோ ஐ ஹோப் எல்லாருக்கும் நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். எனி டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கேளுங்க. யாருக்கு எனி டவுட்ஸ் இருக்குதா? தேங்க்யூ மேம். ஓகே, புரியுற மாதிரி நடக்கும். எஸ் மேம், நிறைய இன்ஃபர்மேஷன் சொன்னீங்க மேம். ஓகே, தேங்க்யூ. நிறைய பேர் ஹார்ட்டிங், நிறைய பேர் கிளாப்ஸ்லாம் கொடுக்குறீங்க. ஸோ எல்லாருக்குமே தேங்க்யூ. நிறைய பேர் கமெண்ட்ஸ்ல நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க. ஸோ தேங்க்யூ. ஸோ தேங்க்யூ. நம்ம கிளாஸ் வைண்ட் அப் பண்ணிக்கலாம். உங்களுக்கு கொடுத்த ஹோம் ஒர்க்ஸை முடிஞ்சளவு ட்ரை பண்ணி குரூப்ல போடுங்க. நான் உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்றேன். ஸோ தேங்க்யூ.